जगदम्बार्पणमस्तु। तत्त्वानि विचरद्विरहितानि जगद्विधातुं किं वा क्षमानि जगदम्ब यतो जडानि किं च इन्द्रियाणि गुणकर्मयुतानि सन्ति देवी त्वया विरहितानि फलं प्रदातुम्. ஸோ இங்கே தேவர்கள் எல்லாரும் மகிஷனை கொண்ட உடனே தேவியை ஸ்துதி பண்ணிட்டு இருக்கா. அந்த ஸ்துதியை தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. இப்போ சொல்கிறா சித் விரகிதானி தத்துவானி. இப்போ தத்துவம்னா என்னது? தத்துங்கிற பகவான்கிட்டருந்து எதெல்லாம் வருதோ அதெல்லாம் தத்துவம். தத்துலேருந்து வருவதெல்லாம் தத்துவம். அதுதான் சாங்கிய தத்துவம்னு படித்தோம். 25 தத்துவங்களாக இந்த உலகத்தில் எல்லாம் பார்க்குறோம். இந்திரியங்கள்லேருந்து சகலமும் 25 தத்துவங்களாக பரவிருக்கு. தத்துலேருந்து வருது எல்லாமே. ஸோ அந்த பகவானிடத்து வரக்கூடிய தத்துவங்கள் அப்போ ஜகத்திலேருந்து இல்லையா, மொற்ற ஜகத்து எல்லாமே ஜடங்கிறார். எதக ஜடானின்றார். எல்லாமே ஜடம். ஈவன் மனசு, புத்தி, அகங்காரம், எல்லாம் சித்தம் எல்லாமே அந்த சித்துன்னு உள்ளே இருந்து ஆட்டி படைக்கக்கூடிய அந்த சித்துங்கிற அந்த தேவி, அந்த மாயா சக்தி உள்ளே இல்லை என்றால் சித் விரகிதானி தத்துவானி, சித் என்ற அந்த ஒரு சக்தி இல்லை என்றால் இந்த தத்துவங்கள் எல்லாமே ஜடங்களாக இருக்கக்கூடிய இந்த தத்துவங்கள் எல்லாம் ஜகத்து விதாத்தும் கிம்பாட்சமானி, இந்த உலகத்தை அவற்றால் செய்ய முடியுமா என்ன? எல்லா தத்துவங்களும் சேர்ந்து இருந்தால் கூட ஒன்னாலே இந்த ஜகத்தை சிருஷ்டிக்க முடியாது. ஜெகதம்பா, ஜகத்துக்கே அம்பாவாக இருக்கக்கூடிய தாயாக இருக்கக்கூடியவளே அப்படின்னு சொல்கிறார். அதான் நம்ம பாகவத்தில் பார்க்குறோம் இல்லையா, எல்லாம் அங்கே தனியாக பஞ்சபூதம் எல்லாம் தனியாக உட்காந்து பகவானே எங்களுக்கு ஒன்றும் பண்ண தெரியலையே நீங்கள் சொல்லுங்கள். அப்போ பகவான் என்ன பண்ணுறார்? எல்லாத்துக்குள்ளே அவரே போயிடுறார். எல்லா படைச்ச அந்த சூஷ்ம தத்துவங்கள், முதல்ல சூஷ்ம பஞ்சபூதம் எல்லாமே சூஷ்மமாக இருக்குது. சூஷ்ம இந்திரியங்கள் எல்லாமே சூஷ்ம ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த இந்திரியங்களுக்குள்ளேயும் அந்த பஞ்சபூதங்களையும் பகவானே போய் ஸ்தூலம் ஆக்கிறார். அப்போ தான் வெளியில் வருது இந்த உலகம் ஆகப்பட்டது. ஸோ அந்த மாதிரி அங்கே அந்த சக்தி பகவான் உள்ளே போகிறாருன்னா பகவானுடைய சக்தி அங்கே உள்ளே போகிறதுன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஜெகதம்பா அவைகளுக்கெல்லாம் அந்த தத்துவங்களுக்கெல்லாம் ஒரு சிருஷ்டி பண்ணுறதுக்கு சக்தி கிடையாது. கிம்ச இந்திரியாணி குணகர்மயுதானி, குணங்கள் கர்மங்கள், குணத்தினால் ஏற்படக்கூடிய கர்மங்கள் எல்லாத்தோடு சேர்ந்த அந்த இந்திரியங்களால் ஹே தேவி துவயா விரகிதானி, நீ என்ற அந்த சித் சக்தி ஆகப்பட்டது உள்ளே இல்லை என்றால் பலம் பிரதாத்தும் கிம் சந்தி, அவர்களால் அந்த இந்திரியங்களால் அந்த தான் செய்த காரியத்துக்கு பலனை கொடுக்க முடியுமான்னு கேட்குறார். தேவர்கள் கேட்குறாங்க ஸ்துதியாக, தேவி நீ தான் எல்லாத்துக்கும் பின்னாடி ஆதார சக்தியாக இருந்து இந்திரியங்கள் காரியம் பண்ணுறது, அது ஞானேந்திரியங்கள் அது ஒரு காரியத்தை பண்ணுறது, கர்மேந்திரியங்கள் அது ஒரு காரியத்தை பண்ணுறது, ஒரு யாகம் பண்ணுறோச்சோ எவ்வளோ காரியம் பண்ண வேண்டியிருக்கு. எல்லாத்துக்கும் பலனை கொடுக்கறதுக்கு அந்த இந்திரியங்களாலே முடியுமா? இல்லை கர்மத்தால் முடியுமா? முடியாது. அதுக்கெல்லாம் நீ தான் காரணம் அப்படின்னு ஸ்துதி பண்ணுறா இங்கே. तत्त्वानि चिद्विरहितानि जगद्विधातुं किं वा क्षमानि जगदम्ब यतः जडानि किं च इन्द्रियाणि गुणकर्मयुतानि सन्ति देवी त्वया विरहितानि फलं प्रदातुं देवामकेषु अपि हुतं मुनिभिः स्वभागं गृह्णीयुः अम्ब विधिवत् प्रतिपादितं किं स्वाहा न चेत्त्वम् असि तत्र निमित्तभूता तस्मात् त्वम् एव ननु पालयसि इव विश्वम्. ஓகே. ஸோ விதிவத் பிரதிபாதித்தம் முனிபிகி ஹுதம், அதாவது விதிப்படி அந்த சாஸ்திரம் எப்படி செய்யணும், யாகமெல்லாம் யக்கமெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு அந்த விதியால் சொல்லப்பட்ட பிரதிபாதித்தம்னா அது ஏற்படுத்தி இருக்கு. அதனால் செய்யப்பட்ட அந்த விதிப்படி முனிபிகி மகேஷு ஹுதம். ஸோ முனிவர்களால் மக்கம்னா யாகத்தில் செய்யப்படக்கூடிய அந்த ஆகுதியை, ஹுதம் ஆகுதியை ஸ்வாஹா நச்சேத் துவம் அசி, நீ ஸ்வாகா சக்தியாக அந்த ஆகுதியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த அக்னி தேவனால் என்ன பண்ண முடியும்? ஸோ ஸ்வாகா என்று இல்லை என்றால் தேவாக ஸ்வபாகம் கிம் கிருண்ணியுகு அம்பன்னு கேட்குறார். தேவர்கள் எல்லாம் தனக்கு வேண்டிய அந்த பாகத்தை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவளுக்கு அந்த சக்தியே இல்லை. ஸோ அந்த சக்தியாக நீ இல்லை என்றால் அந்த ஆகுதியை கூட அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ அதனால தான் அக்னியே நமகான்னு சொன்னான்னா அது ஆகுதி சரியாகாது. அக்னியே ஸ்வாஹான்னு சொன்னால் தான் அந்த மந்திரம் சரியாக இருக்கும். அந்த ஸ்வாகா வரலைன்னா அந்த அக்னியோட அது முடிஞ்சு போச்சு, அது மேலே போகாதது. ஸோ
न चेतोमसि तत्र निमित्तभूता तस्मात् त्वमेव ஸோ நிமித்தம் அதுக்கு காரணம் அந்த தேவர்கள் தன்னுடைய பாகத்தை அடைகிறார்கள் என்றால் அதுக்கு நிமித்தமாக இருக்கக்கூடியவள் துவமேவ நீதாமா நனு பாலய சீவ விஸ்வம் அதனால தேவர்கள் என்னவோ ஆகுதி எடுத்துண்டு அவ சந்தோஷப்பட்டு யாகத்தில் சந்தோஷப்பட்டு இதெல்லாம் கீதையில் வருது இல்லையா நம்ம பரஸ்பரமாக ஒருத்தருக்கொத்தர் சகாயம் பண்ணிக்கணும்னு சொல்கிறார் பகவான் கீதையில் அப்போ நம்ம இங்கே யாகம் பண்ணணும் ஆகுதி கொடுக்கணும் இந்திரன் அதை வாங்கிப்பான் அப்படியே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு மழையை பொழிவான்ட்டு உள்ளத்தில் பார்த்தோமானா இந்திரனுக்கு மழை பொழியறதுக்கு உள்ள சக்தி கிடையாது தேவி இருந்தால் தான் அவனுக்கே அந்த சக்தி உண்டு அதனால் நீதான் இந்த உலகத்தை விஸ்வம் பாலயசி இவ ஸோ இந்திரன் வெளியில் பார்த்தா இந்திரன் வந்து நம்மளுக்கு மழையை தந்து பரிபாலிக்கிற மாதிரி தோணுமே தவிர நீதான் உண்மையிலேயே இந்த உலகத்தை ரட்சிக்கிறாய் देवामखेषु अपि हुतं मुनिभिः स्वभागम् गृह्णीयुः अम्ब विधिवत् प्रतिपादितं किं स्वाहा न चेत्त्वम् असि तत्र निमित्तभूता तस्मात् त्वम् एव ननु पालयसि इव विश्वम् सर्वं त्वया इदम् अखिलं विहितं भव आदौ त्वं पासि वै हरिहर प्रमुखान् दिग् ईशान् काले अत्सि विश्वम् अपि ते चरितं भव अद्यं जानन्ति न एव मनुजाः क्व नु मन्दभाग्याः भव आद्यम् ओके मैम ஸோ சர்வம் துவயா இதம் அகிலம் அகிலம் மொத்தமும் இந்த உலகம் இதம்னா உலகம் இந்த உலகம் எல்லாமே பவ ஆதவ் விகிதம்னு செய்யப்பட்டதுன்னு அர்த்தம் ஸோ பவ ஆதவ் சம்சாரம் முதல்ல சிருஷ்டி ஆரம்பிக்கும் பொழுது எல்லாமே துவயா ஏவ உன்னாலே தான் இந்த உலகமே சிருஷ்டிக்கப்பட்டது துவம் பாசிவை நீதான் இந்த உலகத்தை ரட்சிக்கிறாய் பாசி காப்பாற்றுகிறாய் ஹரிஹர பிரமுகாதீன் திகீஷான் அதாவது அவர்களையெல்லாம் சிருஷ்டித்து அவர்கள் மூலமாக இந்த காரியத்தை செய்கிறேன் ஹரி ஸோ ஹரி வந்து ரட்சிக்கிறார் ஹரன் வந்து சம்ஹாரம் பண்ணுறான் பிரமுகான முதலானவர்கள் திகீஷான்னா திசைகளுக்கு ஈஸ்வரர்களாக சக்தர்களாக இருக்கக்கூடிய லோகபாலகர்கள் ஸோ அஷ்டதிக் பாலகர்கள் இவாளை எல்லாம் முதல்ல சிருஷ்டி பண்ணி அவர்கள் மூலமாக நீ தான் இந்த உலகத்தை காப்பாற்றுறாய் எல்லாமே நீ தான் பண்ணுறாய் விஸ்வமபி காலே அத்சி அந்த டைம் வருது இப்போ உலகத்தை இப்போ சம்ஹாரம் பண்ணணும் அப்படிங்கிற காலம் வந்துடுது அந்த சமயத்தில் நீ இந்த உலகத்தை விழுங்கி விடுகிறாய் அத்சின்னு சாப்பிடுகிறாய் அர்த்தம் விழுங்குகிறாய் இந்த உலகத்தை சம்ஹாரம் பண்ணுறாயின்னு அர்த்தம் ஸோ நீயே சிருஷ்டி பண்ணுறாய் நீயே ஸ்திதி பண்ணுறாய் அந்தந்த இதுக்கு அந்தந்த ஆளை க்ரியேட் பண்ணி அதை பண்ணுற நீ ஸோ தே சரிதம் பவ ஆத்யம் நைவ ஜானந்தி ஸோ பவன்னா சிவன் அர்த்தம் பவன முதல்ல வந்த பவாங்கிறது சம்சாரம் உலகம் சிருஷ்டின்னு அர்த்தம் இந்த இடத்துல பவாங்கிறது சிவனை குறிக்கிறது பவானி பவனோட ஒய்ஃபு பவானி ஸோ பவ ஆத்யம்ங்கிறது இங்கே பிரம்மாவை குறிக்கிறது ஏன்னா முதல்ல வந்த பிரம்மா ஸோ சிவன் பிரம்மா முதலியவர்கள் கூட தே சரிதம் நைவ ஜானந்தி உன்னுடைய சரிதம் உன்னுடைய விளையாட்டை அவளுக்கு கூட புரியவே புரியாது உன்னுடைய ஒரு இப்படி பண்ணுவாய் இதா எந்த மாதிரி நடப்பாய் எந்த சந்தர்ப்பத்தில் நீ என்ன பண்ணுவாய் எதுவுமே அவளுக்கு தெரியாது மனுஜாகா குவானு மந்தபாகியாக அப்படி இருக்கும்போது மந்தபாகியத்தை உடைய மனிதர்களால் எப்படி முடியும் குவானு எங்கே முடியும் அவளுக்கு உன்னை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமா என்ன அப்படின்னு தேவர்கள் சுதி பண்ணுறான் सर्वं त्वया इदम् अखिलं विहितं भव आदौ त्वं पासि वै हरिहर प्रभुकान्तिक ईशान् काले अत्सि विश्वम् अपि ते चरितं भव आद्यं जानन्ति न एव मनुजाः क्व नु मन्दभाग्याः त्वा असुरं महिषरूपधरं महा उग्रं मातः त्वया सुरगणः किल रक्षितः अयं कान्ते स्तुतिं जननी मन्दधियः विदामः वेदा गतिं तव यथा अर्थतया न जग्मुः அசுரம் மகிஷ ரூபதரம் மகிஷன் என்ற ரூபத்தோடு வந்த மகா உக்ரம் பயங்கரமான கொடியவனான அந்த அசுரனை ஹத்வா கொன்று மாதக ஏ அம்மா துவயா சுரகணாக ஸோ அயம் சுரகணாக இந்த தேவர்கள் ஸோ தங்களே காட்டுகிறார் சுரகணக ஓகே சுரகணக பொயிட்ரியில் அவள் சுரகணாகங்கிறது சுரகணகன்னு போட்டாலும் தப்பு கிடையாது ஸோ கணம்ங்கிறது சிங்குலர்லேயும் அப்ளிகபிள் ஆகும் பகுச்சன்லேயும் அப்ளிகபிள் ஆகும் சில வார்த்தைகள் வந்து யூ கேன் யூஸ் இட் அஸ் அ சிங்குலர் ஒரு கூட்டம்னு மொத்தமாக சொல்கிறோச்சோ இட் வில் பி சிங்குலர்
தேவர்கள் நிறைய பேரை சேர்ந்து சுரகணாகான்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. மீனிங் வந்து வில் பி த சேம். ஓகே. ஸோ அயம் சுரகணக, இந்த தேவர் கூட்டம்னு தங்களே காட்டிக்கிறார். எங்களை மாதிரி உள்ள தேவர் கூட்டம், என் அம்மா இப்படி மகிஷனை கொன்று கிள ரட்சிதக, எங்களெல்லாம் நீ காப்பாற்றின இல்லையாம்மா எங்களெல்லாம். ஸோ வேதாகா தவகதிம் யதார்த்ததையான ஜக்முகு, வேதங்கள் கூட உன்னுடைய கதி, நீ எப்படி எந்த மாதிரி எந்த சமயத்தில் நீ உன்னுடைய விளையாட்டை செய்வாய் அப்படிங்கிற கதியை யதார்த்தத்தையான் அப்படின்னு சொன்னா உள்ளது உள்ளபடி, யதார்த்தம் யதார்த்தமாக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்படி யதார்த்தத்தையா உள்ளது உள்ளபடி அவர்கள் வேதங்களுக்கு கூட உன்னை தெரியாது. நான் ஜக்முகுன்னு உன்னை அடையவில்லை, உன்னுடைய கதியை அவர்கள் அறியவில்லை. ஜனனி, ஹே அம்மா, காம் தே சுதிம் மந்ததியக விதாமக, நாங்களெல்லாம் மந்ததியக, எங்களுக்கெல்லாம் மந்த புத்தி தான், நாங்களும் ஒரு பெரிய புத்திசாலிகள் கிடையாது. அப்போ முதல் லைனில் முன்னாடி பார்த்தோம்னா பிரம்மா விஷ்ணுவே சொல்ல முடியாதுன்னு சொல்லும்போது நாங்கள்லாம் மந்த புத்தி உடையவர்கள். காம் தே ஸ்துதிம், எங்களால் எப்படி ஒன்றை ஸ்துதி பண்ண முடியும். ஸ்துதிம் விதாமக, விதாமகன்னா அறிவோம், எங்களால் மட்டும் உங்களுடைய ஒன்றை ஸ்துதி பண்ணுற விஷயத்தை எங்களுக்கு எப்படி அறிய முடியும். हत्वा असुरं महिषरूपधरं महा उग्रं मातः त्वया सुरगणः किल रक्षितः अयं कां ते स्तुतिं जननी मन्दधियः विदामः वेदा गतिं तव यथार्थतया न जग्मुः कार्यं कृतं जगति नो यद् असौ दुरास्मा वैरी हतो भुवनकण्टक दुर्विभाव्यः कीर्तिः कृता ननु जगत्सु कृपाविधेय अपि अस्मान् च पाहि जननी प्रतितप्रभावे. विधेया अपि ஸ்திரீலிங்கம். ஓகே ஓகே. ஸோ பிரதித பிரபாவேன்னு கூப்பிடுறார், வெளிப்பட்ட பிரபாவத்தை உடையவளே. ஸோ எல்லாரும் அறியும்படி இப்போ யுத்தம் பண்ணி மகிஷாசுரனை கொண்டிருக்கா, அவளுடைய பிரபாவம் எப்படின்னு வெளிப்படுத்தி காட்டியிருக்கா. ஸோ அப்படி தேவர்கள் அதை பார்த்துருக்கா, அதனால் அவளை கூப்பிடுறா, வெளிப்பட்ட பிரபாவத்தை உடையவளே தேவி. நகா காரியம் கிருத்தம், எங்களுடைய காரியத்தை சாதிச்சு கொடுத்துட்டேன். இப்போ தேவர்களுக்கு அவளோட தேவலோகம் கிடச்சி கொடுத்து. ஸோ ஜெகதி எத் அசௌ துராத்மா, உலகத்தில் இந்த துராத்மாவான இந்த மகிஷன் வைரி, எங்களுடைய எதிரி, ஹதக கொல்லப்பட்டான். ஸோ உலகத்தில் இவன் பூமிக்கு வந்தான், பாதாளத்தில் இருந்திருக்க வேண்டியிருந்தானே, இவன் பூமிக்கு வந்து நானாச்சு என்னால் முடியும்னு சொல்லிட்டு வந்தால் இப்போ தேவர்களுக்கு எதிரியாக இருந்ததுனால கொல்லப்பட்டான். ஹதக புவன கண்டக துர்விபாவியக, துர்விபாகியனது இவனுடைய சக்தியெல்லாம் ஊகிச்சலாம் அறியவே முடியாது. ஸோ இவன் இப்படிப்பட்ட சக்தி உடையவன் யாராலையும் சட்டுன்னு கணிக்கவே முடியாது. அப்படி பாவிக்க முடியாத புவன கண்டக, பூமிக்கே ஒரு முள் மாதிரி எல்லாரையும் ஹிம்சை பண்ணக்கூடியவன். ஸோ முள் எப்படி குத்தும், அது மாதிரி பூமிக்கே ஒரு எல்லாரையும் ஹிம்சை பண்ணக்கூடிய இந்த அசுரன் கொல்லப்பட்டு எங்கள் காரியம் நடத்தி கொடுத்துட்டேம்மா. ஸோ கீர்த்திகி கிருதானனு, அப்படி புகழை எங்களுக்கு நீ எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டிட்டேன். கிருதானனு ஜகத்சு கிருபா விதேயா அப்பி அஸ்மாம்ஷ பாகி. ஸோ உலகத்தில் நீ உன்னுடைய கிருபை, ஸோ கிருப்பையை நீ பண்ண வேண்டும். இப்போ வந்து மகிஷனை கொண்டாச்சு, இன்னமும் உன்னோட கிருப்பை வேணும். தேவியோட கிருப்பை இல்லாட்ட என்ன காரியம்தான் ஃபர்தராக கூட நடக்கும். அதனால நீ இன்னமும் எங்களுக்கு இந்த உலகத்தில் கிருப்பை பண்ண வேண்டும் தாயே. விதேயா அப்பி யூ ஹாவ் டு டூ அஸ்மான் பாகி. அது மட்டும் இல்லை, பூமியில் கிருப்பையை பண்ணணும், எங்களுக்கும் காப்பாற்றணும், எங்களையும் நீ காப்பாற்றணும் ஹே ஜனனி அம்மான்னு கூப்பிட்றான். कार्यं कृतं जगति नो यद् असौ दुरात्मा वैरी हतः भुवन कंटक दुर्विभाव्यः कीर्तिः कृता ननु जगत्सु कृपा विधेया अपि अस्मांश्च पाहि जननी प्रतित प्रभावे. व्यासौ उवाच एवं स्तुतासुरैः देवी तान् उवाच मृदुस्वरा अन्यत् कार्यं च दुस्साध्यं ब्रुवन्तु सुरसत्तमाः. ஸோ வியாசர் இப்போ ஜனமேஜயன்ற இதெல்லாம் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கார். ஏவம் சுரைஹி ஸ்துதா தேவி, சுரர்களால் தேவர்களால் ஸ்துதிக்கப்பட்ட அந்த தேவி மிருதுஸ்வரா, ரொம்ப சாஃப்டான வாய்ஸில், மிருதுவான வாய்ஸில், ஸ்வரத்தோடு கூட தான் உவாச்சா தேவர்களை பார்த்து இப்போ அவள் பேசுகிறாள்.
அந்நியத் காரியம் ச துஸ்சாத்தியம். இப்போ உங்களால் ஜெயிக்க முடியல, இந்த மகிஷாசுரனை ஒரு பிரம்மா விஷ்ணு எல்லாம் வந்து கூட ஜெயிக்க முடியலை, துஸ்சாத்தியமாக இருந்து அவர்களால் அடைய முடியாத காரியமாக இருந்தது. அது மாதிரி வேறு எதையும் காரியம் உங்களுக்கு இருக்கா? துஸ்சாத்தியம் அந்நியத் காரியம், வேறு ஏதாவது காரியம் உங்களுக்கு நான் சாதிச்சு கொடுக்கணுமா? சுரசத்தமாக புருவந்து, தேவர்களே எங்கிட்ட சொல்லுங்க, நான் அதை சாதிச்சு தரேங்கிறான். व्यासौ उवाच एवं स्तुतासुरैः देवी तान् उवाच मृदुस्वरा अन्यत् कार्यं च दुस्साध्यं ब्रुवन्तु सुरसत्तमाः यदा यदा हि देवानां कार्यं स्यात् अतिदुर्घटं स्मर्तव्याहं तदा शीघ्रं नाशयिष्यामि च आपदम्. ஸோ தேவானாம் காரியம் சியாத்து அதி துர்கட்டம். துர்கட்டம்னு என்னது? செய்யவே முடியாது. கடத்தின்னு சொன்னால் சேர்க்கறதுன்னு அர்த்தம். துர்கட்டத்தின்னு சேர்க்கவே முடியாதுன்னு அர்த்தம். செய்ய முடியாது, காரியத்தை முடிக்க முடியாது. அப்படி தேவர்களால் முடிக்க முடியாத காரியம் எது இருந்தாலும், தேவானாம் காரியம் சியாத்து இருந்தால், எதாயதாகி எப்போ எப்போ வருமோ, இப்போ ஒரு வேளை மகிஷன் போயிட்டா இப்போ நிம்மதி, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வேறு யாரையும் வருவா, அசுரர்கள் வருவா. அப்படி எதையும் கஷ்டமான காரியம் இருந்தால் ஸ்மர்த்தவியாகம், என்ன நீங்கள்லாம் ஸ்மரணம் பண்ணுங்கோ, என்ன நினைங்கோ, போர் நினச்ச உடனே நான் வந்துடுவேங்கன்றான். ததா சீக்கிரம் நாசயிஷ்யாமிஷ ஆபதம், உங்களுக்கு வந்து அந்த ஆபத்தை நான் நாசப்படுத்தி விடுவேன், சீக்கிரமாகவே நாசப்படுத்தி விடுவேன். यदा यदा हि देवानां कार्यं स्यात् अतिदुर्घटं स्मर्तव्या अहं तदा शीघ्रं नाशयिष्यामि च आपदं. देवा ऊचुः सर्वं कृतं त्वया देवी कार्यं नः खलु साम्प्रतं यदयं निहतः शत्रुः अस्माकं महिषासुरः. தேவர்கள்லாம் சொல்கிறா, சர்வம் கிருத்தம் தொயா, இனிமேல் எங்களுக்கு செய்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா, நீங்கள் நல்லபடியாக பூமி எங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு, அதனால் சர்வம் கிருத்தம் தொயா, உங்களால் எல்லாமே செய்யப்பட்டது, நக காரியம், எங்களுடைய காரியம், எங்கள் காரியத்தை நல்லா முடிச்சு கொடுத்துட்டேன். கழு சாம்பிரதம், சாம்பிரதம்னா இப்போ எங்களோட வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்தாச்சு. நீங்கள் எது அயம் நிகதக சத்ரு, எங்களுடைய சத்ருவாகப்பட்ட இந்த மகிஷாசுரக அஸ்மாக்கம் சத்ரு, எங்களுடைய எதிரியான இவன் நிகதக கொல்லப்பட்டான். देवा ऊचुः सर्वं कृतं त्वया देवी कार्यं नः खलु साम्प्रतं यदयं निहतः शत्रुः अस्माकं महिषासुरः स्मरिष्यामः यथा ते अम्ब सदैव पदपङ्कजं तथा कुरु जगन्मातः भक्तिं त्वयि अपि अचञ्चलाम्. यथा ते अम्ब, यथाன எப்படி அம்ப அம்மா சதைவ பதபங்கஜம் ஸ்மரிஷ்யாமக, உன்னுடைய பாத பங்கஜம், பாத தாமரைகளை நாங்கள் எப்போதும் நினைக்கணும், அந்த மாதிரி நீ பண்ணணும். ததா குரு, அப்படி செய்யுமா, எங்களுக்கு வேறு ஒன்றும் வேண்டாம், எப்போதும் உன்னுடைய பாத பங்கஜத்தை நினச்சிட்டே இருக்கணும், அந்த மாதிரி எங்களை பண்ணு. ஜெகன்மாதக, ஜெகத்துக்கெல்லாம் அம்மாவே, பக்திம் தொயி அப்படி அச்சஞ்சலாம் பக்தி, சாதாரண பக்தி இல்லை, அசைக்க முடியாத பக்தி, சஞ்சலமாக இருக்கக்கூடாது. இப்போ பக்தி கொஞ்சம் கழிச்சு ஏதோ ஆபத்து வந்துடுது, இல்லை தேவியாவது ஒன்றாவதுன்னு திட்டக்கூடாது. ஸோ அப்படியே சஞ்சலமே இல்லாத அசைக்க முடியாத அந்த பக்தியை நீங்கள் தர வேண்டும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறான். ராதே கிருஷ்ணா மேம். ராதே கிருஷ்ணா மேம். स्मरिष्यामः यथा ते अम्ब सदैव पदपङ्कजं तथा कुरु जगन्मातः भक्तिं त्वयि अप्यसञ्चलाम्. अपराधसहस्राणि माता एव सहते सदा इति ज्ञात्वा जगत्योनिं न भजन्ते कुतः जनाः. சகசிராணி அபராதானி, பல அபராதம் பண்ணுவான், குழந்தை ஏகப்பட்ட தப்பு பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் ஒரு அம்மா அதை வந்து சகிச்சுப்பள், பொறுத்துப்பள். சகத்தே மாதா ஏவ, அம்மா மட்டும்தான், அப்பா கூட கோபம் வந்துடும். ஸோ அம்மா பொறுத்துப்பள், அப்போ நீ ஜெகத்துக்கே அம்மா, எங்களுடைய இப்போ தவறுகளெல்லாம் நீ பொறுத்துக்கோ. இது ஞாத்துவா ஜெகத் யோனிம், ஜகத்துக்கெல்லாம் யோனி, ஏன்னா பீஜம் வந்து புருஷன் பரமாத்மா, அவருடைய மாயா சக்தி, இப்போ சக்தியை தானே படிக்கிறோம் நம்ம மாயா. ஸோ அந்த மாயா வந்து யோனியாக இருக்கான், கர்ப்பப்பைன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த யோனியாக இது ஞாத்துவா, இதை இந்த யோனியாக மகாசக்தியாகப்பட்டவள் உன்னை அறிந்து கொண்டு ந பஜந்தே குதக ஜனாக, பஜிக்காமல் இருப்பார்களா என்ன? அதனால் மக்கள் நிச்சயமாக ஜகத்துக்கெல்லாம் யோனியாக இருக்கக்கூடிய மாயா சக்தியாக இருக்கக்கூடிய உன்னையும் ஸ்துதிப்பார்கள், ஏன்னா அம்மா தான் எல்லா தப்பையும் சகிச்சுப்பா. अपराधसहस्राणि
माता एव सहते सदा इति ज्ञात्वा जगद्योनिं न भजन्ते कुतः जनाः. राधे कृष्ण मैम. द्वौ सुपर्णौ तु देहे अस्मिन् तयोः सख्यं निरन्तरं न अन्यः सखा तृतीयः अस्ति यो अपराधं सहेत हि तस्मात् जीवः सखायं त्वां हित्वा किन्नु करिष्यति. தௌ சுபர்ணவ் இது நாராயணத்துலேயும் பார்க்குறோம். ரெண்டு பறவைகள். சுபர்ணவ் வந்து பறவைகள் வந்து ரெண்டான ஒரு மரத்தில் இருக்குது. ஒன்று ஜீவாத்மா, ஒன்று பரமாத்மா. அதே தான் இங்கே அந்த ஸ்லோகம் தான் இங்கே வருது. து தேகே அஸ்மின், இந்த உலக இந்த எப்படி மரத்தில் ரெண்டு பறவைகள் இருக்குது. ஒன்று ஜீவாத்மா சாப்பிட்டு ஒல்லியாக போயின்னு இருக்குது. ஒன்று போஷணமாக இருக்குது, சாப்பிடாமலே போஷணமாக இருக்குது. இது என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஜீவனாகப்பட்டவன் வேலை பண்ணி மெலிஞ்சு இந்த உலகத்தில் தடுமாறி நின்றுருக்கான். பரமாத்மா உள்ளுக்குள்ளே சாட்சியாக பார்த்துட்டு சௌக்கியமாக இருக்கார் அப்படின்னு இல்லையா? ஸோ அது மாதிரி தேகே அஸ்மின், ஜீவனும் பரமாத்மாவும் ரெண்டுமே உலகத்தில் இருக்குது. தயோகோ சக்கியம் நிரந்தரம், அது ஒன்றை விட்டு ஒன்று பிரியாது. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படியே சேர்ந்து நிரந்தரமான சக்கியம் இருக்குது, ஒரு ஒற்றுமை இருக்குது ரெண்டுக்குமே. நான் அந்நிய சகா திருத்தியகா, மூணாவதாக ஒருத்தன் இருக்கான்ங்கிறது கிடையாது. தேகத்தில் இருக்கக்கூடிய ஒன்று ஜீவாத்மா, ஒன்று பரமாத்மா, அவ்வளோதான். ஸோ மூன்றாவது கிடையாது. யக அபராதம் சகேதகி, யாராவது இன்னொருத்தர் மூணாவதாக வந்து அபராதத்தை பொறுத்துப்பா அப்படின்னு யாருமே கிடையாது. ஆகவே சகா அயம் தஸ்மாத் ஜீவக. ஸோ இந்த சகா ஜீவனுடைய சகாவாக இருக்கக்கூடிய பரமாத்மா துவாம் ஹித்வா கிம்னு கரிஷதி. ஸோ இந்த பரமாத்மாவோட சக்கியம் இருக்கணும்னு சொன்னால் நீ இல்லாமல் எப்படி முடியும்? தேவிதான் தயையோடு இருக்கக்கூடியவள். அப்போ அபராதத்தை சகிக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லும்போது பரமாத்மா சகிக்கிறான்னு சொன்னால் தயாசதகத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் இதே தான் படிக்கிறோம் நம்ம. தயாசதகத்தில் பரமாத்மாவோட தயையே ஒரு ரூபமாக தயாதேவின்னு படித்தோம். எல்லா ஸ்லோகத்தையும் தயாதேவி சொல்லும்போது பரமாத்மா தான் அர்த்தம் அங்கே. ஸோ பரமாத்மா நீ அங்கே இல்லை என்றால் பரமாத்மா வந்து சகாவாக அவர் என்ன பண்ண முடியும்? ஒரு ஜீவனுக்கு சகாவாக அவரால் எதாவது பண்ண முடியுமா? தயாதேவியாக நீ கூடயே இருக்க. அதனால பரமாத்மா அந்த சக்தியோடு இருக்கிறதுனால தான் அவர் இந்த ஜீவனுக்கு சகாயமே பண்ண முடியும். சகேதஹி சகேதா. அப்புறம் 2 லைன்ஸ் பால். ஓகே. பாபாத்மா மந்த பாக்யஹ அஸௌ சுரமானுஷயோனிஷு ப்ராப்ய தேகம் சுதுஷ்ப்ராபம் ந ஸ்மரேத் த்வாம் நர அதமஹ. ஸோ பாபாத்மா மந்த பாக்யஹ அஸௌ. அப்போது யார் அசௌன்னு சொன்னால் எவனானாலுமே சுர மானுஷ யோனிஷு பிராபிய தேகம்னு விட்டார். யார் ஒருவன் வந்து பாப்பியாக இருந்து பாக்கியம் இல்லை, அவனுக்கு புண்ணியம் பண்ணலை, அதனால் மந்த பாக்கியம் இருக்குது, அவனுக்கு பாக்கியம் இல்லாதவன், அவன் வந்து தேவனாக பிறக்கலாம், தேவனாக இருக்கலாம், மனிதல பிறவியில் பிறந்திருக்கலாம், இந்த யோனியில் எதில் வேணால் பிறந்திருக்கலாம். ஆனால் அவன் பாக்கியம் இல்லாதவனாக இருந்தால், பாப்பியாக இருந்தால் தேகம் பிராப்பியா அதாவது சுதுஷ்பிராபம் தேகம் பிராப்பியம் என்ன, அதாவது அடையவே முடியாது. ஒரு மனித பிறவியோ தேவப்பிறவியோ அடையிறது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட தேகத்தை அடைந்து கூட ந ஸ்மரேத் துவாம் நர அதமக, உன்னை நினைக்காமல் இருந்தால் அவன் பாபாத்மா அப்படி முடிக்கிறாங்க. ஸோ அவன் பாபிதான், உன்னை நினைக்கலே. ந ஸ்மரேத்து துவாம், உன்னை அவன் நினைக்கவில்லை என்றால் எந்த யோனியில் பிறந்தாலும் எந்த உயர் பிறவி அவனுக்கு கிடைச்சாலும் அவன் மனிதர்களில் கீழானவன் தான், பாபிதான். பாபாத்மா மந்த பாக்யஹ அஸௌ சுர மானுஷ யோனிஷு ப்ராப்ய தேகம் சுதுஷ்ப்ராபம் ந ஸ்மரேத் த்வாம் நர அதமஹ. மனசா கர்மணா வாசா வ்யூமஹ சத்யம் புனః புனः சுகே வா அபி அதவா துக்கே த்வம் நஹ சரணம் அத்புதம். ஸோ தேவர்கள் சொல்ற ஆமாம் சொல்லிட்டு இருக்கா.
ஸோ மனசா கர்மனா வாச்சா, அதான் திரிகரணங்கள். நம்மளுடைய மனசாலையும் கர்மத்திலையும் பேச்சினாலையும் நாங்கள் சத்தியத்தை தான் சொல்கிறோம். நாங்கள் சொல்கிறது எதுவுமே பொய் கிடையாது, நீ தான் ஆதாரங்கிறத நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். ப்ரூமக சத்தியம் புனப்புனக, மீண்டும் மீண்டும் சத்தியத்தையே நாங்கள் சொல்கிறோம். சுகே வாபி அத்தவா துக்கே, எங்களுக்கு சுகம் என்றாலும் அல்லது துக்கம் கிடைச்சாலும் துவம் நக சரணம். சுகத்திலையும் நாங்கள் உன்னையே சரணாகதி பண்ணுறோம், துக்கம் வந்தாலும் உன்னையே சரணாகதி பண்ணுறோம். நீதான் எங்களுக்கு சரணம் கொடுக்கக்கூடியவள், சரண்யனாக இருக்கக்கூடியவள். ஸோ நக சரணம், எங்களுக்கு சரணம் அப்படின்னு வரக்கூடிய ஒரு ஒரு தேவதையாக நீ மட்டும்தான் இருக்கேம்மா. அற்புதமான சரணம், சாதாரணம் இல்லை, ஓடி வந்து எங்களுக்கு சரணாகதியை கொடுக்கக்கூடியவள் நீதான். मनसा कर्मणा वाचा ब्रूमः सत्यं पुनः पुनः सुखे वा अपि अथवा दुःखे त्वं नः शरणम् अद्भुतम् पाहि नः सततं देवी सर्वैः तव वर आयुधैः अन्यथा शरणं नास्ति त्वत्पादाम्बुजरेणुतः. ஸோ தேவி நக சததம் பாகி, எங்களை நீ எப்பொழுதுமே காப்பாற்றணும். சததம், ஆல்வேஸ். சர்வைஹி தவவர ஆயுதகி என கையில் தேவி ஆயுதங்கள் வச்சுட்டு இருக்கா. ஸோ ஆயுதங்கள் வச்சுட்டு இருந்தால் ரொம்ப நம்பிக்கை வரும், கண்டிப்பாக பகவான் நம்மளை காப்பாற்றுவார். அதுக்குன்னே ஆயுதம் வச்சுட்டு இருக்கா, இல்லாட்டா அவள் ஆயுதம் வச்சுக்கூடிய அவசியம் கிடையாது. நமக்கு நம்பிக்கை கொடுக்கா. சர்வைஹி தவ வர ஆயுதகி, சிறந்தவனுடைய ஆயுதங்களால் எங்களை எப்போதும் காப்பாற்று. அந்நதா சரணம் நாஸ்தி, வேறு சரணமே எங்களுக்கு கிடையாது. உன்னை விட்டா எங்களுக்கு வேறு யாராவது சரணம்னு போகிறதுக்கு ஆள் கிடையாது. தொத் பாதாம்புஜ ரேணுதக, உன்னுடைய பாத தூளிங்கிற அந்த இதை தவிர வேறு சரணம் எங்களுக்கு யாரும் கிடையாதுமா அப்படின்னு கடைசியாக சரணாகதி பண்ணி முடிக்கிறா தேவர்கள். व्यासौ उवाच एवं स्तुतासुरैः देवी तत्रैव अन्तरदीयत विस्मयं परमं जग्मुः देवाः तां वीक्ष्य निर्गताम्. ஸோ வியாசர் சொல்கிறார், ஏவம் ஸ்துதா சுரைஹி, எல்லா தேவர்கள் இப்படி ஸ்துதி பண்ணின உடனே தேவி தத்ரையேவ அந்தர்தியானம் ஆயிட்டா. தேவி உடனே அந்த இடத்த விட்டு போயாச்சு, வேலை முடிச்சாச்சு, கொடுத்தாச்சு, ஸ்துதி வாங்கியாச்சு, போயாச்சு. விஸ்மயம் பரமம் ஜக்முகு தேவாகா, ரொம்ப ஆச்சரியப்பட்டா. இவ்வளோ நாள்லாம் பண்ணி கொடுத்தா தேவி ஒரு செகண்ட் நிற்கலே கிளம்பி போயிட்டாலே. தாம் வீச்ச நிர்கதாம், கிளம்பின உடனே நிர்கதாம்னு அது வெளியேறிய அந்த தேவி உடனடியாக வெளியேறிட்டாளே அப்படிங்கிறதுல ரொம்ப ஆச்சரியப்பட்டா. ஒரு வார்த்தை பேசல, இப்படி எல்லாரோட சக்தியால் உருவாக்கப்பட்டவள் தானே அந்த தேவி, பார்த்தோம் இல்லையா? எல்லாரும் அவளோட ஆயுதத்துலேருந்து ஆயுதத்தை கொடுத்தா, எல்லாரும் அவாவா சக்தி எடுத்து கொடுத்தா. அப்படிப்பட்ட தேவி இப்போ அந்தர்தியானம் ஆகிவிட்டாள். व्यासौ उवाच एवं स्तुतासुरैः देवी तत्र एव अन्तरदीयत विस्मयं परमं जग्मुः देवाः तां वीक्ष्य निर्गताम्. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां पञ्चमस्कन्धे देवी सान्त्वनं नाम एकोनविंशोऽध्यायः. सर्वं जगदम्बार्पणमस्तु. अथ विंशोऽध्यायः. जनमेजय उवाच अथ अद्भुतं वीक्ष्य मुनिप्रभावं देव्या जगत्शान्तिकरं परञ्च न तृप्तिः अस्ति द्विजवर्य शृण्वतः कथा अमृतं ते मुखपद्मजातम्. இப்போ வியாசர்கிட்ட ஜனமேஜேன்னு அடுத்த கேள்வி கேட்குறேன். அதான் அற்புதம் வீட்சிய முனே, எப்பேற்பட்ட அற்புதமான கதை தேவி இப்படி பண்ணியிருக்காளேங்கிறத கேட்டுட்டு ஆச்சரியப்பட்டு, பிரபாவம் தேவியாக, எப்பேற்பட்ட பிரபாவம் இந்த தேவிக்கு இருக்குது. ஜகத் சாந்திகரம், ஜகத்தையே சாந்திப்படுத்திட்டாளே. ஒரு மகிஷாசுரில் பீடிக்கப்பட்ட அந்த உலகங்களை எல்லாம் அமைதிப்படுத்தினாலே அப்பேற்பட்ட பிரபாவத்தை உடையவள். பரம்சா, அவருடைய அந்த பரமாத்மான சக்தியை அதை கேட்டதுக்கப்புறம் ந திருப்தியே அஸ்தி, எனக்கு திருப்தியே வரலை, இன்னும் கேட்கணும்னு ஆவலாக இருக்குது எனக்கு. த்விஜவர்ய சுண்வதக, கேட்டு கேட்டு எனக்கு திருப்தியே ஏற்படலை. கதாமிருதம் தே முகபங்கஜாத்தம் முகபத்மஜாத்தம், உங்களுடைய வாய் தாமரை, வாயும் ஒரு தாமரை, ஏன்னா பகவான் தான் வியாசராக அவதாரம் பண்ணியிருக்கார். அதனால் உன்னுடைய முகத்தாமரையிலிருந்து வந்த அந்த கதையை கேட்டு, அமிர்தமான கதையை கேட்டு எனக்கு திருப்தியே வரலை இன்னும். जनमेजय उवाच अथ अद्भुतं वीक्ष्य मुने प्रभावं देव्या जगत्शान्तिकरं परञ्च न तृप्तिः अस्ति द्विजवर्य शृण्वतः
कथामृतं ते मुखपद्मजातम् अन्तर्हितायां च तदा भवान्यां चक्रुश्च किं देव पुरोगमास्ते देव्याः चरितं परमं पवित्रं दुरापमेव अल्पपुण्यैः नराणाम्. ஸோ அந்தர்ஹிதாயாம் ச மறைஞ்சு போயிட்டா. அந்தர்ஹிதமான அந்தர்தியானம், அந்த மறைஞ்சு போயிட்டா இல்லையா தேவி. ததா பவான்யாம், பவனோட ஒய்ஃபான பவானி ஆதிபராசக்தி, அவள் போன உடனே கிம் சக்ருஹு தேவ புரோகமாக தே, என்ன பண்ணினா இந்த தேவர்கள்லாம், அவள் பாட்டு கிளம்பி போயிட்டா, தேவர்கள்லாம் அப்படி நின்றுட்டு இருக்கா பார்த்துட்டு. ஸோ அவர்களெல்லாம் என்ன செய்தார்கள், தேவர்கள் எல்லாரும் அவள் போனோடனே என்ன பண்ணா, தேவியாக சரித்திரம் பரமம் பவித்ரம், தேவியோட சரித்திரம் இப்போ பண்ணியிருக்காள் இந்த காரியம், அந்த சரித்திரம் வந்து பவித்திரமான கதை, புண்ணியமான கதை. துராபம் ஏவ அல்ப புண்ணியைகி, அப்போது அல்ப புண்ணியம் பண்ணினவர்கள் அப்படிப்பட்ட மனிதர்களால் அந்த கதையை கேட்கக்கூட முடியாது. ஸோ மற்றவர்களுக்கு அறியவே முடியாது. இந்த இப்பேற்பட்ட கதையை நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கேன். अन्तर्हितायां च तदा भवान्यां चक्रुश्च किं देव पुरोगमास्ते देव्याः चरित्रं परमं पवित्रं दुरापम् एव अल्पपुण्यैः नराणाम्. புரோகம் ஆஸ்தேன்னு வாசிக்கப்படாது, புரோகமாக தே, தேவ புரோகமாக தேவர்களை முன்னிட்டு கொண்டு இருந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஓ சாரி மேம், புரோகமாக தே கரெக்ட். कहा तृप्तिम् आप्नोति कथा अमृतेन भिन्नः अल्पभाग्यात् पटुकर्णरन्ध्रः पीतेन येन अमरतां प्रयाति दिग्धान् नरान् येन पिबन्ति सादरम्. ககா திருப்திம் ஆப்னோதி, யாருக்கு தான் திருப்தி வரும் இந்த கதையை கேட்டு, கதாமிருத்தேன. ஸோ கதை அமிர்தமான இந்த கதையை கேட்டு யாருக்கு தான் திருப்தி வரும் வியாசரே. பின்னக அல்பபாக்யாத் பட்டுகர்ணரந்திரக, அதாவது காது அல்பபாகியமுடையவர்களுக்கு கர்ணரந்திரக பின்னக, அவளுக்கு வந்து காது கேட்காது, அவளுக்கு காதே உடஞ்சி போயிடும், அவளால் கேட்கவே முடியாது. ஏன்னா அல்பபாகியம் பண்ணாலும் கேட்கவே முடியாதுன்னு சொல்லிட்டார் போன ஸ்லோகத்திலேயே. ஸோ கர்ணரந்திரம், காது ஓட்டைகளெல்லாம் அல்பபாகியத்தினால அவளுக்கு காது வந்து உடஞ்சி போச்சுன்னு அர்த்தம், காது கேட்காது, அவளுக்கு இந்த கதையெல்லாம் கேட்கவே முடியாது. ஸோ ஏன அமரதாம் பிரயாத்தி பீத்தேன ஏன, அதாவது எதை குடிப்பதால், இந்த கதையை குடிக்கிறதுன்னு இந்த காதால் குடிக்கிறது. ஸோ காதால் கேட்டு கேட்டு இந்த கதையை அமரதாம் பிரயாதி, அமரத்துவமே கிடைக்கும், தேவனே ஆயிடலாம், தேவியோட கதையை கேட்டு கேட்டே தேவனாகலாம் ஆகிவிடலாம். திக் தான் நரான் ஏன பிபந்தி சாதரம், இப்படிப்பட்ட கதையை யாரெல்லாம் கேட்கலையோ, யாரெல்லாம் குடிக்கலையோ, ந பிபந்தி, யாரெல்லாம் அந்த கதை அமிர்தத்தை குடிக்கவில்லையோ அவர்களுக்கெல்லாம் ஒரு சீச்சின்னுறார், அந்த மனிதர்களுக்கெல்லாம் ஒரு சீச்சி, கேடு கட்டவர்கள்ன்றார். திருப்திம் ஆப்னோதி கதாமிருதேன பின்னஹ அல்பபாக்யதாத் படுகர்ணரந்திரஹ பீதேன ஏன அமரதாம் பிரயாதி திக்தாந்தரான் ஏன பிபந்தி சாதரம். பாக்யாத், ஆமா நான் கேட்டேன், கரெக்ட். ராதே கிருஷ்ண மேம். அருட்காயா ரக்ஷான்விதம் தேவ மகாமுனீனாம் சம்சாரவார்த்தேஹே தரணம் நராணாம் கதம் கிருதஜ்ஞாஹி பரித்யஜேயுஹு. ஸோ ரட்சா அன்விதம் தேவ மகா முனீனாம், தேவர்களுக்கும் மகா முனிவர்களுக்கும் ரக்ஷா அன்விதம், ரக்ஷையை கொடுக்கக்கூடிய ஜெகதம்பிகாயாக லீலா சரித்திரம், ஜெகதம்பாவுடைய அந்த விளையாட்டு கதை, அவள் அப்படி பண்ணுறா அந்த விளையாட்டு, தேவியுடைய அந்த விளையாட்டு. சம்சார வார்த்தேகே, வார்த்தேகன வாரிதியுடைய, வார்த்தேகங்கிறது வாரிதி, வாரிதின கடல். ஸோ சம்சார கடல், அதை தாண்டறதுக்கு தரணம், தரணம்னா தாண்டுதல். ஸோ நராணாம் சம்சார வார்த்தேகே தரணம். ஸோ இப்படி சம்சார கடலை தாண்டக்கூடிய சரித்திரம் இது. தேவியோட சரித்திரம் எப்பேற்பட்டது, இந்த கதையை கேட்டாலே அமரத்துவம் கிடச்சிருந்தார். இப்போ என்ன சொல்கிறார், சம்சார கடலை தாண்டுவிக்கக்கூடிய இந்த கதை, இந்த சரித்திரம். கிருதஜ்ஞாக கதம் ஹி பரித்யஜேயுஹு, அதாவது நன்றியுடையவர்கள் என்னது, கதையை கேட்கணும்னு ஆதரவோடு யாரெல்லாம் கதையை கேட்குறார்களோ அவர்களெல்லாம் இதை விட்டுவிடுவார்களா என்ன,
இந்த மாதிரி தேவியோட கதையை சொல்ல 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 இன்னும் கேட்கணும் தோணிகிட்டே இருக்கும். அப்படியே அந்த மாதிரி உள்ளவர்கள் கிருத்தஞாகான நன்றி உடையவர்கள்னு இந்த கதை சொல்லும்போது அவ்வளோ நமக்கு வேண்டி இவ்வளோ தூரம் சொல்கிறாளே அப்படின்னு நன்றி உடையவர்கள். ஸோ அவர்கள் தேவியோட கதையை இதோடு விட்டுடுவாளா, இன்னும் சொல்லுவோன்னு கேட்க மாட்டாளா நீ கேட்குறேன். चरित्रं जगदम्बिकाया रक्षा अन्वितं देव महामुनीनां संसारवादेः तरणं नराणां कथं कृतज्ञाः परित्यजेयुः मुक्ताश्च ये चैव मुमुक्षुवश्च संसारिणः रोगयुताश्च केचित् तेषां सदा श्रोत्रपुटैश्च देयं सर्वार्थदं वेदविदः वदन्ति. முக்தாஷ்ச முக்தர்கள்னு சொல்லும்போது ஒன் ஆஃப் தி பீப்புள் இல்லையா, பக்தர்கள், பத்தர்கள், அப்புறம் பக்தர்கள், அப்புறம் முக்தர்கள், இப்படி ஒரு ஸ்டெப்பாக போவா மனிதர்கள். முதல்ல பத்தகான்னு சொன்னால் சம்சாரத்தில் உழண்டுன்னு கிடக்கிறவன் பத்தன். அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் எல்லாம் பக்தி வந்த உடனே அவன் பக்தனாரான். கொஞ்சம் பக்தி வர வச்சு அவனுக்கு இது பகவான்கிட்ட பக்தி, அப்போ பக்தன்னு ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கிறது. அப்புறம் பகவான்கிட்ட நெருங்கி போகிற வச்சு அதை உபாசனைலாம் பண்ணி குருவெல்லாம் அடைஞ்சி அவன் முக்தனாகிறான், பகவான்கிட்டயே பார்ஷதனாக போகிறான். ஸோ நித்திய முக்தர்களை தவிர இப்படி ஸ்டெப்பாக போகிறவளுக்கு முக்தர்கள்னு பேர். ஸோ முக்தர்களும் முமுக்ஷவக மோட்சத்தை அடையணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட சம்சாரினக சம்சாரத்தில் இருக்கக்கூடியவர்கள். கேச்சித் ரோகயுதாஷ்ச அப்படி சில பேர் ரோகத்தோடு வியாதியோடு இருக்கா, ஆசை இருக்குது, மோட்சம் கிடைக்கணும் ஆசை இருக்குது. ஸோ பக்தனோட ஸ்டேட்டஸ்லேருந்து இன்னும் முக்தங்கிற ஸ்டேட்டஸுக்கு வந்திருக்கா, இருந்தாலும் சம்சாரத்தில் உழண்டுருக்கா, இன்னும் மேலே போகலை, அதாவது ஜீவன் முக்த நிலைமையில் இருக்கா வச்சுக்கலாம். ஸோ ரோகயுதாஷ்ச ரோகத்தோடு இருக்கக்கூடியவர்கள். தேஷாம் சதா ஸ்ரோத்திரப்புடைஹீச்ச பேயம் அவர்களாம் எப்போதும் ஸ்ரோத்திரம்னா காது, புட்டம்னா அதில் உள்ள ஓட்டை. ஸோ காது ஓட்டை வழியாக அவர்கள் கேட்டுகிட்டே இருக்கணும். பேயம்னா குடிச்சுட்டே இருக்கணும், தேவியோட கதையை கேட்டுகிட்டே இருக்கணும். சர்வார்த்ததம் எல்லா புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியது இது. வேத விதக வதந்தி இப்படி என்ன சொல்கிறா, வேதத்தை அறிந்தவர்கள், சாஸ்திரத்தில் இப்படிலாம் போட்டிருக்குங்கிறத அவர்கள் வேதத்தை அறிந்தவர்கள் இவ்வாறு சொல்கிறார்கள். உனக்கு புருஷார்த்தம் வேணுமானா, இல்லை மோட்சத்தை அடையணும்னு ஆசை இருந்தால், இல்லை முக்தர்களான போகணுங்கிற அடுத்த ஸ்டேட்டஸ்க்கு போகணும்னா அந்த சம்சாரி எல்லாருமே தேவியோட கதையை கேட்டுகிட்டே இருக்கணும்னு சொல்கிறா. राधे कृष्णा मैम. मुक्ताश्च एचैव मुमुक्षवश्च संसारिणः रोगयुताश्च केचित् तेषां सदा श्रोत्रपुटैश्च पेयं सर्वार्थदं वेदविदः वदन्ति. तथा विशेषेण मुने नृपाणां धर्मार्थकामेषु सदा रतानां मुक्ताः च यस्मात् खलु तत्पिबन्ति कथं न पेयं रहितैश्च तेभ्यः. तथा विशेषेण मुने हे मुने यार व्यासரை பார்த்து பேசிட்டு இருக்கார், ஜனமேஜன் பேசிட்டு இருக்கார். ஹே முனேன்னு கூப்பிட்றார், ஏ முனிவரே வியாசரே, நிருப்பாணாம் தர்மார்த்த காமேஷு சதாரதானாம், அதாவது மனிதர்கள் நிருப்பாணாம் ராஜாக்கள், விசேஷரா மனிதர்கள் மட்டுமில்லை ராஜாக்கள் ரொம்ப விசேஷமாக, ஏன்னா அவளுக்கு தர்ம அர்த்த காமம்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா மனிதர்கள் எல்லாருமே ரட்சிக்கிற ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு இந்த புருஷார்த்தங்கள் அதில் வேணுங்கிற ஆசை விட ரதானாம் ஈடுபாடு உடையவர்கள், தர்மார்த்த காமங்கிற இங்குள்ள புருஷார்த்தத்தை அடையணும்னு ஆசைப்படுபவர்கள், அவர்கள் விசேஷமாக அந்த ராஜாக்கள். யஸ்மாத் கலு முக்தாஹாச்சே தத்பிபந்தி எந்த கதையை கேட்பதால், யஸ்மாத்ன எந்த கதையை கேட்பதால், முக்தாஹாச்சா முக்தர்களாக முடியுமோ. ஸோ பக்தர்களோட நிலையை தாண்டி இன்னும் மேலே போனோம்னா அவர்கள் புருஷார்த்தங்களை பண்ணி அடைய முடியுமோ. தத்பிபந்தி அந்த கதையை ராஜாக்கள் கூட விடாமல் கேட்குறான், ஏன்னா இவனே ராஜா, அதான் சொல்கிறான். நான் சாதா மனிதர்களே கேட்கணும்னு சொல்லும்போது நான் நல்லவே கேட்கணும் இல்லையா அப்படிங்கிற அர்த்தங்க. ஸோ தத்பிபந்தி அந்த தேவியுடைய கதையை குடிக்கிறார்கள். ஸோ தேபியக ரகிதைஹீச்ச கதம் ந பேயம். ஸோ தேபியக ரகிதைஹீச்சனது முக்தர் அல்லாதவர்கள், தேபியகனது முக்தர்கள், முக்தாஷ்டன்னு ஆன்லைனில் வந்துடுது. ஸோ முக்தர் அல்லாதவர்கள் கதம் ந பேயம் அவர்கள் குடிக்க வேண்டாமா என்ன, விசேஷமாக தர்மார்த்த காமத்தில் ஈடுபாடு உடையவர் ராஜாக்களே குடிக்கிறான்னு சொல்லும்போது அதுக்கு கீழ்நிலையில் உள்ள மக்கள் கண்டிப்பாக தேவியோட கதையை கேட்கணும், அப்போ தான் கொஞ்சமாவது புருஷார்த்தம் கிடைக்குங்கிற.
तथा विशेषेण मुने नृपाणां धर्मार्थकामेषु सदा रतानां मुक्ता च यस्मात् खलु तत् पिबन्ति कथं न पेयं प्रहितैः च तेभ्यः देहि पूजिता पूर्वभवे भवानी सत्कुन्दपुष्पैः अथ चम्पकैश्च बैल्वैः दलैः ते भुवि भोगयुक्ता नृपा भवन्ति इति अनुमेयमेवम् பூர்வபவே பவானி யைஹி பூஜிதா. பூர்வபவன்னா அங்கே பிறவி, பவன்னா பிறவி, சம்சாரம், பிறவி எல்லாம் பவ. ஸோ பூர்வபவே முன் ஜென்மத்தில் பவானி யைஹி பூஜிதா, தேவி பவானியை யாரெல்லாம் பூஜித்தார்களோ, யாரால் பூஜிக்கப்பட்டா, யார் யைஹி எந்த மனிதர்களால் பூஜிக்கப்பட்டாளோ தேவி, சத் குந்த புஷ்பகி, சாதாரணமாக பூஜிக்கிறது கூட இல்லை, நல்ல குந்த மலர்களால், குந்த மலர்னா அரும்பான பிச்சி, அந்த பிச்சி பூவால் யாரெல்லாம் சம்பக மலர்களாலும் செண்பக மலர்களாலும் யாரெல்லாம் பூஜித்தாளோ, அது மட்டும் இல்லை பைல்வைகி தலைகின்னு வில்வதளம், வில்வத்தை போட்டு தேவியை பூஜிக்கிறது. ஸோ புவி போகயுக்தாக, அடுத்த ஜென்மத்தில், போன ஜென்மத்தில் பூஜித்தவா மட்டும்தான் இந்த ஜென்மத்தில் போகயுக்தாக, போகத்தோடு கூடிய அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறான், அந்த போகங்களையெல்லாம் அனுபவிப்பவர்களாக ட்ரிப்பாக பவந்தி, ராஜாவாயிடுவான். ஏன்னா ராஜா தான் போகமாக இருக்க முடியும். ஸோ நிச்சயமாக நம்ம இந்த காலத்தில் பார்த்தோம்னா ராஜாங்கிறது பொலிட்டிஷியன் எடுத்தோன்னா, பொலிட்டிஷியன்லாம் ஓவராக என்ஜாய் பண்ணுறான்னா போன ஜென்மத்தில் ஏதோ பூஜனை பண்ணியிருக்காவா. ஸோ அப்படி பைல்வைகி பில்வ தலத்தினாலும் பூஜித்தவர்கள் மட்டும்தான் இந்த ஜென்மத்தில் ராஜாவாக போகத்தோடு அனுபவிக்க முடியும். அனுமேயம் ஏவம், இப்படி தான் நம்ம ஊகிக்கணும், வேறு வழி கிடையாது, இப்படி தான் ஊகிச்சாகணும். பூஜிதா பூர்வபவே பவானி சத்குந்த புஷ்பைः அத சம்பகைश्च वैवैः दलैः ते भुवि भोगयुक्ता नृपा भवन्ति इति अनुमेयमेवम् ये भक्तिहीनाः सम् अवाप्य देहं तं मानुषं भारत भूमिभागे यैहीना अर्चिता ते धनधान्यहीना रोगान्विताः सन्तति वर्धिताश्च. ஏ பக்திஹீனாக, பக்தி இல்லாதவர்கள், ஹீனம்னா இல்லை. ஸோ யாரெல்லாம் பக்தி இல்லாதவர்களாக, அவாபிய தேகம், நல்ல ஒரு தேகம், மானுஷம் தேகம், சாதாரண தேகம், மனித பிறவி எடுத்திருக்கா, ஒரு பக்தி இல்லாமல் அந்த மனித தேகத்தை பாரத பூமி பாகே, அது கர்ம பூமியான இந்த பாரதத்தில் வேற பிறந்திருக்கா, மனித பிறவி எடுத்திருக்கா, ஆனால் பக்தி இல்லை. ஏ யைஹி ந அர்ச்சிதா, ஸோ எந்த மனிதர்களால் தேவி அர்ச்சிக்கப்படவில்லையோ தே தனதானியஹீனாக, அவள் தான் பிச்சைக்காரனாக வருவாள். பூமியில் பிறக்கும்போதே தனமும் இல்லாமல், தானியமும் பொருள்கள் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாமல் அது இல்லாதவர்களாக அவர்கள் தான் பிறப்பார்கள். ஸோ போன ஜென்மத்தில் அவளை பார்த்தாலே தெரியும், ஓ இவ்வளவு கேவலமாக பிறந்திருக்கானா, இவன் இப்படி ஒரு ஈனப்பிறவியாக இருக்கானா, இவன் நிச்சயமாக போன ஜென்மத்தில் தேவியை துதிக்கலை. ரோக அன்விதாக, அது மட்டும் இல்லையா, அவன் வியாதிக்காரனாக இருப்பான் அவன். ஸோ சந்ததி வர்ஜிதாக, அவனுக்கு குழந்தை குட்டிகள்லாம் ஒன்று இருக்கவும் இருக்காது. ஸோ இப்படி பலவிதமான துன்பங்களோடு ஒருத்தனை பார்த்தா இவன் தேவியை பிரார்த்திக்கலே போன ஜென்மத்தில்னு புரிஞ்சுக்கலாம். तं मानुषं भारत भूमिभागे यैहीन अर्चिता ते धनधान्यहीना रोग अन्विताः सन्तति वर्जिताश्च. भ्रमन्ति नित्यं किल दासभूता आज्ञाकराः केवल भारवाहाः दिवानिशं स्वार्थपराः कदापि न एव आप्नुवन्ति उदरपूर्तिमात्रम्. ஸோ தாசபூதாக ஆக்ஞாகராக கேவல பாரவாக, அதாவது அவள் எதுக்கு இருக்கான்னா, இப்படிப்பட்டவர்கள் யாருக்கோ எஜமானுக்கு, சிவானந்த லகர்லாம் பார்க்குறோச்சே, பகவானே என்னை இன்னொருத்தரோட வீட்டில் வாயில் காப்பானாக நிறுத்தி வச்சுடாதே, பிக்ஷாம் தேகின்னு என்னை கொண்டு நிறுத்திடாதேப்பா பகவானே, அப்படி தானே ஒரு ஸ்லோகத்துலையும் கேட்குறார் சங்கரர். அப்போ அதே மாதிரி இவர்கள் இந்த மாதிரி பிறவி எடுத்தவர்கள், உங்கள்கிட்ட பக்தி இல்லாதவர்கள், தாசபூத்தாக, யாருக்கோ தாசனாக இருப்பான், ஏதோ ஒரு எஜமான் கீழே வேலை பண்ணிட்டு, ஆக்ஞாக்கராக, அவன் ஏதோ இதை பண்ணு அதை பண்ணுன்னு ஆர்டர் போட்டுருப்பான், அந்த ஆர்டர்லாம் பண்ணுறவனாக இவன் இருப்பான். கேவல பாரவாக, எஜமானோட பாரத்தை சுமந்துருப்பான் இவன். அப்படிப்பட்டவனாக
பிரமந்தி நித்தியம் கிலா, இப்படி பூமியில் சுற்றிகிட்டே இருப்பவன். இந்த மாதிரி பக்தி இல்லாதவனுக்கு இந்த மாதிரி ஒரு பிறவி தான் கிடைக்கும். பூமியில் இந்த மாதிரி அடிமையாக வாழ்ந்துட்டுருப்பன். திவானிஷம் ஸ்வார்த்தபராகா, எப்போ பார்த்தாலும் ஏதாவது கிடைக்காதா, ஏதாவது யாராவது தரமாட்டாளா அப்படின்னு டே அண்ட் நைட்டு. திவா நிஷா, திவா டே, நிஷா நைட்டு. ஸோ கதாப்பி நைவ ஆப்னுவந்தி உதரபூர்த்தி மாத்திரம். அதாவது கதாப்பி எப்போவாவது ஏதோ ராத்திரியும் பகலுமா இப்படி அலையக்கூடியவாளுக்கு எப்போவாவது தான் கிடைக்கும் ஏதாவது. நயேவ ஆப்னுவந்தி உதரபூர்த்தி மாத்திரம், வெறும் உதரபூர்த்தி மட்டும்தான் கிடைக்கும், வேறு எதுவும் அவளுக்கு கிடைக்க போகிறதில்லை. ஸோ உதரபூர்த்தி மாத்திரம் நைவ ஆப்னுவந்தின்னு எடுத்தோமானா ஈவன் சாப்பாடு கூட ஒழுங்காக கிடைக்காது, அப்படி எடுத்துக்கலாம். உதரபூர்த்தி மாத்திரம் நயேவ ஆப்னுவந்தி அப்படின்னு எடுத்துட்டோமானா அவளுக்கு சாப்பாடு கூட கிடைக்காது. ஆனால் கதாப்பின்னு அங்கே மேலே போடும்போது எப்போவாவது கிடைக்கும். ஸோ ரெண்டையும் சொல்கிறார். இந்த மாதிரி அலைஞ்சின்னு இருக்கிறவா பிக்ஷை எடுத்துகிட்டு இருப்பா, யாரோ எஜமான்கிட்ட வேலை பார்ப்பா, அவன் என்னைக்காவது எப்பாவது சோறு தருவான், அதை சாப்பிட வேண்டியதான். பிரமந்தி நித்யம் கில தாசபூதா ஆக்யாகராஹ கேவல பாரவாஹ திவானிஷம் ஸ்வார்த்தபராஹ கதாபி நைவாப்னுவந்தி உதரபூர்த்தி மாத்திரம். அந்தாஷ்ட மூகாபதிராஷ்ட கஞ்சாஹ குஷ்டான்விதாயே புவி துக்கபாஜஹ தத்ர அனுமானம் கவிபிஹி விதேயம் ந ஆராதிதா தைஹி சததம் பவானி. அந்தாஷா இவெல்லாம் எப்படி பிறப்பா? போன ஜென்மத்தில் ஸ்துதி பண்ணாதவாலாம், தேவியை ஸ்துதி பண்ணாதவாலாம் அந்தாஹா குருடா பிறப்பா, மூகா ஊமை மூகன், பதிரா செவிடு, கஞ்சான நொண்டி. ஸோ அந்த மாதிரி தான் பிறப்பா. இவளுக்கு ஏதோ ஒரு பார்ட்ஸும் ஒர்க் பண்ணாது, அந்த மாதிரி ஒரு தேகத்தை தான் கிடைக்கும். குஷ்ட அன்விதாக, குஷ்ட நோயெல்லாம் இருக்கும், ரோகம் வரும்னு இருக்கார் இல்லையா, குஷ்ட நோய் வரும். ஏ புவி துக்கபாஜக, இப்படி துக்கத்தையே அனுபவிக்கக்கூடியவர்களாக, துக்கத்தில் பங்கெடுப்பவர்களாக, பாஜன பங்கு, துக்கத்திலேயே பங்கெடுக்கிறவர்களாக இந்த பூமியில் இருப்பாள். தத்ர அனுமானம். இப்போ நம்ம இவாளெல்லாம் பார்க்குறோச்சே நம்ம என்ன ஊகிக்கணும், அனுமானிக்கணும். என்ன அனுமானிக்கணும்னா கவிபிகி விதேயம், கவிகளெல்லாம் இதெல்லாம் சொல்லியிருக்கா. ந ஆராதிதா தைஹி, இவா நிச்சயமாக தேவியை ஸ்துதி பண்ணலை. தைஹி ந ஆராதிதா, அவர்களால் தேவி கும்பிடப்படவில்லை, ஆராதிக்கப்படவில்லை. சததம் பவானி, நிச்சயமாக பவானி சததம் ஆல்வேஸ் பவானி இவர்களால் கும்பிடப்படலை. அதனால தான் இன்றைக்கி நொண்டியாவோ குருடாவோ எது பிறந்திருக்கா அப்படின்னு பண்டிதர்கள் சொல்கிறா. அந்தாச்ச மூகாவலிராச்ச கஞ்சாஹ குஷ்ட அன்விதாயே புவி துக்கபாஜக தத்ர அனுமானம் கவிபிஹி விதேயம் ந ஆராதிதா தைஹி சததம் பவானி. ராதே கிருஷ்ணா மேம். அப்புறம் நான் சித்தராஜபோக அன்வித ருத்தி பூர்ணாஹ சம்சேவ்யமானா பகுபிஹி மனுஷ்யைஹி திருஷ்யந்தி ஏவா விபவைஹி சமேதாஹ தைஹி பூஜித அம்ப இதி அனுமேயம் ஏவ. ஏ ராஜபோக அன்வித, ராஜபோகத்தில் அப்படியே கூடி அப்படி சேர்ந்து சந்தோஷமாக இருக்கா. ராஜபோகத்தை அனுபவிச்சுட்டு ருத்தி பூர்ணாக, ருத்தின்னு சம்ருத்தி, நல்ல சம்ருத்தியாக செழிப்பாக இருக்கா அவள். பகுபிகி மனுஷகி சம்சேவியமானாக, எல்லா மனிதர்களும் அப்படி பூஜித்து கொண்டாடுறான். அப்படி ஒரு உயர்ந்த போஸ்டில் இருக்கா, எல்லாரும் கொண்டாடுறா, சேவியமானாக. அப்படி இருக்கக்கூடியவர்களை ஏவா விபவைகி சமயத்தாக, எல்லா வைபவமும் இருக்கு அவளுக்கு. எல்லாம் காரு பங்களா சக்கால வைபவத்தோடு குழந்தை குட்டின்னு அப்படி ஒரு வைபவத்தோடு இருக்கான்னு சொன்னால் திருஷ்யந்தி, அப்படி நம்ம யாரால் பார்க்கப்படுறோம், எல்லாரும் பார்க்குறோம் இல்லையா, இந்த மாதிரி ஆளுகளையும் பார்க்குறோம். தைஹி பூஜிதா அம்பா, நிச்சயமாக அவள் அம்பாவை பூஜை பண்ணியிருக்கா அப்படின்னு அனுமேயமேவ அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ யார் போகத்தோடு பார்க்குறோமோ அவளெல்லாம் அம்பாவை பூஜிச்சிருக்கான்னு புரிஞ்சுக்கலாம். ராஜபோக அன்வித ருத்தி பூர்ணாஹ சம்சேவ்யமானா பகுபிஹி மனுஷ்யைஹி திருஷ்யந்தி ஏவா விபவைஹி சமேதாஹ தைஹி பூஜித அம்பா இதி அனுமேயம் ஏவ. பூஜிதா அம்பா, அப்புறம் அம்பான்னு படிச்சேன், சாரி அம்பான்னு போட்ட பூஜிதா. தைஹி பூஜிதா அம்பா இதி அனுமேயம் ஏவ. தஸ்மாத் சத்யவதி சூனஹ தேவ்யாஹ சரிதம் உத்தமம்
कथयस्व कृपां कृत्वा दयावान् असि साम्प्रतम्. சூனோ அது விழிவேற்றுவை சம்போதனம். சத்யவதி சூனோ, சத்யவதியோட பிள்ளையே ஹே வியாசரே, ஜனமேஜன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ தஸ்மாத் ஆகவே வியாசரே தேவியாக சரித்தம் உத்தமம், உத்தமமான தேவியோடைய அந்த கதையை கதையஸ்வ சொல்லுங்கோ, கிருபாம் கிருத்வா என் மேலே கிருப்பை பண்ணுங்கோ, இன்னும் தேவியோட கதையை பற்றியெல்லாம் சொல்லுங்கோ எனக்கு. தயாவானசி சாம்பிரதம், நீங்கள் ரொம்ப தயையோடு கூடி வந்திருக்கேன். இந்த சத்திர யாகத்தில் எல்லா பாம்பையெல்லாம் கொண்டுட்டு பாவத்தை பண்ணிவிட்டு பாவத்தை அக்குமுலேட் பண்ணிவிட்டு இப்போ சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு எப்படின்னு தெரியாமல், அப்பாவை சொர்க்கத்துக்கு எப்படி அனுப்புறதுன்னு கூட தெரியாமல் உட்காந்துருக்கான். ஸோ அப்போ அதுக்குள்ள புண்ணியத்துக்கு நீ இந்த கதையெல்லாம் கேட்டால் தான் உங்கள் அப்பாவே சொர்க்கத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டார். பரீட்சத்துக்கு இல்லாட்ட உங்கள் அப்பா சொர்க்கத்துக்குலாம் போக மாட்டா, நீ பாவத்தை பண்ணி வச்சுட்டுருக்க நீ. ஸோ இந்த தேவியோட கதையை கேட்டு அவளுக்கு தேவிக்கு ஒரு யாகம் பண்ணினா தான் உங்கள் அப்பாவே சொர்க்கத்துக்கு போவார்னு வேற வியாசர் சொல்கிறார். ஸோ இப்படி அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து இந்த கதையை சொல்லிட்டு இருக்கார் வியாசர். ஸோ அதனால் ஜனமேன் சொல்கிறான், ஸோ சாம்பிரதம் இப்போ நீங்கள் ரொம்ப தயையோடு கூட என்கிட்ட வந்திருக்கேள். तस्मात् सत्यवती सूनो देव्याः चरितमुत्तमं कथयस्व कृपां कृत्वा दयावान् असि साम्प्रतम्. हत्वा तं महिषं पापं स्तुता सम्पूजिता सुरैः क्व गता सा महालक्ष्मीः सर्वतेजसम् उद्भवा. மகிஷம் பாபம், பாபியான மகிஷனை தம் ஹத்வா அவனை கொன்றுவிட்டு சுரைஹி சம்பூஜிதா தேவர்களால் நல்ல பூஜை பண்ணப்பட்டு ஸ்துதிக்கப்பட்ட மகாலட்சுமிஹி என ஆதிபராசக்தியை நம்ம மகாலட்சுமி ஸ்வரூபமாக நம்ம சொல்கிறோம். நம்ம ஸோ அந்த ஆதிபராசக்தியான அந்த மகாலட்சுமி சர்வதேஜ சமுத்பவா, எல்லாருடைய தேஜஸ்லேருந்து பிறந்தவள், சம் உத்பவா எல்லாருடைய தேஜஸால் சேர்ந்து ஒரு நாரி உருவம் எடுத்த அந்த மகாலட்சுமி தேவியாக்கப்பட்டவள். சாக்வகதா, அவள் எங்கே போனா, அந்தர்தியானமானா கரெக்டு, எங்கே தான் போனான்னு கேட்குறான்னு ஜனமேஜியர். हत्वा तं महिषं पापं स्तुता सम्पूजिता सुरैः क्व गता सा महालक्ष्मीः सर्वतेजसमुद्भवा. कथितं ते महाभाग गता अन्तर्धानम् आशु सा स्वर्गे वा मृत्युले लोके वा संस्थिता भुवन ईश्वरी. ஸோ கதா அந்தர்தானத்துக்கு போயிட்டாளே, அவள் மறைந்து போயிட்டாளே அந்த தேவி. சா மகாபாகன்னு கூப்பிட்றார், மகாபாகியமுடைய வியாசரே. கதிதம் தேனி அது சொன்னேன், அந்தர்தியானம் ஆயிட்டாங்கிற விஷயத்த நீங்கள் சொன்னேன், நான் கேட்டேன். ஸ்வர்கே வா மிருத்யுலோக, அவள் சொர்க்கத்துக்கு போனாளா இல்லை மிருத்யுலோகன்னு யமபட்டணம், ஸோ மிருத்யுலோகத்துக்கு போனாளா வா சம்ஸ்திதா புவனேஸ்வரி, எங்கே இருந்தா அந்த புவனேஸ்வரி, புவனத்துக்கே தாயான ஈஸ்வரியான அவள் எந்த லோகத்துக்கு போனா. कथितं ते महाभाग कथा अन्तर्धानम् आशु सा स्वर्गे वा मृत्युलोके वा संस्थिता भुवनेश्वरी. लयं गता वा तत्र एव वैकुण्ठे वा समाश्रिता अथवा हेमशैले सा तत्त्वतो मे वद अधुना. லயம் கதாவா, ஒன்றுமே இல்லாமல் அப்படியே லயமாயிட்டாளா, ஏன்னா எல்லா தேஜஸும் அப்படி அப்படியே அடங்கிட்டு தானே லயமே ஆயிடுவாவா. ஸோ அப்படி லயமாயிட்டாளாவா, தத்திரையேவா அந்த இடத்துலையே லயமாயிட்டாளா, வேறு எந்த லோகத்துக்கும் போகாமலே காணாம போயிட்டாளா. வைகுண்டேவா சமாஷிதா, இல்லை வைகுண்ட லோகத்துக்கு போனாளா. அதுவா ஹேமசைலே, ஹேமசைலம்னு என்னது, பொன்னாலாகப்பட்ட மலை, மேருமலை. ஸோ மேருமலையில் போயிருக்காளா. தத்துவதக மேமதா, எனக்கு உள்ளது உள்ளபடி சொல்லுங்கள். ஸோ அதுனா இப்பொழுது நீங்கள் அதை கரெக்டாக சொல்லலாம், தேவி எங்கே போனாங்கிறத சொல்லுங்கன்ற. लयं गता वा तत्र एव वैकुण्ठे वा समाश्रिता अथवा हेमशैले सा तत्त्वतः मे वद अधुना. व्यासौ उवाच पूर्वं मया ते कथितं मणिद्वीपं मनोहरं क्रीडास्थानं सदा देव्या वल्लभं परममृतं. தேவியாக விசர்க்கம் போட்டுங்க. ஸோ வியாசர் இப்போ பதில் சொல்கிறார், ஏமா நான் தான் உனக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேனே, தேவியோட இடம் மணித்வீபம்னு ஒன்று இருக்குது சொல்லியிருக்கேனே சொல்கிறார். முதல்ல கதையில் ஆரம்பிக்கும்போது அப்படி தானே சொன்னார். இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாரும் 3 பேரையும் கூட்டின்னு போயிட்டாளே, விமானத்தில் ஏற்றி அவளை பெண்ணாக்கி தன்னுடைய மணிதீபத்தில் உள்ளே போய் அழைச்சிண்டு கடைசியில் சக்திகளெல்லாம் கொடுத்து அனுப்பினாலே, அந்த கதையை சொல்லியிருக்கார் இல்லையா வியாசர். ஸோ பூர்வமயாத்தையும் கத்தி தான் முன்னாடியே உனக்கு சொல்லியிருக்கேனேப்பா,
மணித்வீபம் மனோகரம், மனோகரமாக இருக்கக்கூடிய அந்த மணித்வீபம் கிரீடாஸ்தானம் தேவியாகா, விளையாட்டு இடம். அவள் அங்கே தான், அவளுடைய மணித்வீபத்தில் தான் அவளுடைய விளையாட்டு ஸ்தானம். அது சதா ஆல்வேஸ் வல்லபம் பரமம் ஸ்மிருதம், அவளுக்கு ரொம்ப பிரியமானது. வல்லபம் வல்லபம்னான பிரியமானது, பிரிய பரமம் ஸ்மிருதம், அப்படியே அதை முன்னாடியே நான் உனக்கு சொல்லியிருக்கேனே அப்படிங்கிற அவளுக்கு பிரியமான இடம் அந்த மணித்வீபம் தான். व्यास उवाच पूर्वं मया ते कथितं मणिद्वीपं मनोहरं क्रीडास्थानं सदा देव्याः वल्लभं परमं स्मृतम् यत्र ब्रह्मा हरिः स्थाणुः श्रीभावं ते प्रपेदिरे पुरुषत्वं पुनः प्राप्य स्वानि कार्याणि चक्रिरे. ஸோ எந்த மணிதீபத்தில் எங்கு எந்த மணிதீபத்தில் பிரம்மா ஹரி ஸ்தானு 3 பேர் போனா இல்லையா, பிரம்மா ஹரி விஷ்ணு ஸ்தானு சிவன். ஸோ ஸ்திரீபாவம் தே பிரபேதிரே, அங்கே போன உடனே பெண்ணாயிட்டாள் எல்லாரும், ஸ்திரீபாவம் ஆயிட்டாள் எல்லாரும், பெண்ணாக ஆயிட்டாளே. புருஷத்துவம் புனக பிராப்பியா, பின்னாடி திருப்பி வெளியில் வரும்போது திருப்பி ஆண்மையை அடைந்து சுவானி காரியாணி சக்ரிரே, தங்களுடைய காரியத்தை செய்து கொண்டார்கள். ஸோ அந்த மதுக இடவதம் எல்லாமே பின்னாடி அவர்கள் எல்லாமே பண்ண முடிஞ்ச காரியங்கள் எல்லாம் நடத்தி கொண்டார்கள் இல்லையா. சக்தியை கொடுத்துட்டாலே, அந்த சக்தியை வாங்கி கொண்டு அவர்கள் வந்தார்கள் இல்லையா. यत्र ब्रह्मा हरिः स्थाणुः श्रीभावं ते प्रपेदिरे पुरुषत्वं पुनः प्राप्य स्वानि कार्याणि चक्रिरे. चक्रिरे डिड यः सुधा सिन्धुमध्ये अस्ति द्वीपः परमशोभनः नानारूपैः सदा तत्र विहारं कुरुते अम्बिका. ஸோ இது எங்கே இருக்குது இந்த மணித்வீபம்னு சொன்னால், சுதா சிந்து பார்க்கடல். ஸோ சுதான்னா அமிர்தம் பால்னு சொல்லுவோம். சுதா சிந்து மத்தியே பார்க்கடலில் இருக்கிறது இந்த தீபக பரமசோபனக, ரொம்ப அழகாக சோபனமாக இருக்கக்கூடியது இந்த மணித்வீபம். நானா ரூபைகி சதா தத்ர விகாரம், பல ரூபங்களோடு கூட அவள் அங்கே விகாரம் அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா. குருத்தே அம்பிகா, விகாரம் பண்ணிட்டு இருக்கா, விளையாடிட்டு இருக்கான்னு எடுத்துக்கலாம், சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா அந்த இடத்துல அம்பிகை. यः सुधा सिन्धु मध्ये अस्ति द्वीपः परमशोभनः नानारूपैः सदा तत्र विहारं कुरुते अम्बिका. स्मृता सम्पूजिता देवैः सा तत्र एव गता शिवा यत्र संक्रीडते नित्यं माया शक्तिः सनातनी. ஸ்துதா சம்பூஜிதா தேவைஹி. ஸோ இப்படி பூஜிக்கப்பட்டவளாக ஸ்துதிக்கப்பட்டவளாக தேவர்களால் சா தத்ரையேவ கதா சிவா, அங்கே தான் போனாப்பா, மணித்வீபத்துக்கு தான் போனா. அந்த சிவா மங்களாம்பிகை ஆகப்பட்ட அந்த தேவி அந்த இடத்துக்கு மணித்வீபத்துக்கு சென்று விட்டால். எத்திர சங்கிரீடத்தை நித்தியம், எந்த இடத்துல எப்போது விளையாடிட்டு இருக்கா, சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா. மாயாசக்திகி சனாதனி, எப்பொழுது இருக்கக்கூடியது. பகவான் எப்பொழுது உள்ளவர்னா சனாதனமான பகவான் சொன்னாரா, தேவி மாயையும் சனாதனமாக இருக்கக்கூடியவள் அவள் அந்த இடத்துக்கு தான் போனான்னு ஆன்சர் கொடுக்குறான். सुता सम्पूजिता देवैः सा तत्र एव गता शिवा यत्र संक्रीडते नित्यं माया शक्तिः सनातनी. देवाः तां निर्गतां वीक्ष्य देवीं सर्वेश्वरीं तथा रविवंश उद्भवं चक्रुः भूमिपालं महाबलम्. அடுத்த 2 லைன். अयोध्याधिपतिं वीरं शत्रुघ्नं नाम पार्थिवं सर्वलक्षणसम्पन्नं महिषस्य आसने शुभे. ஸோ நிர்கதாம் தாம், அவள் வெளியேறி போயிட்டா. ஸோ அந்த மணிதீபத்துக்கு போயிட்டா. அப்படி வெளியேறிய அந்த பெண்ணை வீட்ச தேவியும் சர்வேஸ்வரியும் ததா, அப்படி சர்வேஸ்வரி ஆகப்பட்டவள் அந்த தேவி இப்படி மணிதீபத்துக்கு போயிட்டாங்கிறத அறிஞ்ச அந்த தேவர்கள் ரவிவம்ச உத்பவம் பூமிபாலம் சக்ருகு. ரவிவம்சன்னு சூரியவம்சம், சூரியவம்சத்தில் பிறந்த சத்ருகுணம் அடுத்த லைனில் வருது. ஸோ சத்ருகுணம் பூமிபாலம் மகாபலம், மகாபலம் பொருந்திய சத்ருகுணனை பூமிக்கு பாலனாக யார் ராஜாவாக, அயோத்தியா அதிபதியும் அந்த அயோத்திக்கு அதிபதியாக சத்ருகுணம் நாம அயோத்திக்கு அதிபதியாக இருந்த சத்ருகுணன், ராமலக்ஷ்மண பரத சத்ருகுணன் சத்ருகுணன், அந்த சத்ருகுணனை அந்த ராஜாவை இவன் மகிஷனோட இடத்துக்கு ராஜாவாக ஆக்கினார்கள். ஸோ நம்ம
ராமாயணத்துல பாகவத்தில் எதில் பார்க்குறோம் நம்ம? இவன் வந்து சத்ருகுணன் வந்து ஆமாம் இல்லை, மதுரையும் அவனோட கண்ட்ரோலில் வந்துடுது இல்லையா? அதனால அயோத்திக்கு அதிபதியாக இருந்த அந்த ராமனால் அனுப்பப்பட்ட அந்த சத்ருகனன் இங்கே ராஜாவா ஆக்கினார்கள், தேவர்கள் ஆக்கினார்கள்னு வருது. தேவாகா சக்ருகு, தேவர்கள் செய்தார்கள். அந்த மாதிரி சர்வலக்ஷண சம்பன்னம் மகிஷஸ்ய ஆசனே சுபே, மகிஷாசுருடைய அந்த சிம்மாசனத்தில் சோபனமான ஆசனத்தில் சர்வலக்ஷண சம்பன்னம் லக்ஷணம் பொருந்தியவனான சத்ருகனனை, மகாபலம் பொருந்திய சத்ருகனனை ராஜாவாக வைத்தார்கள். யார்? தேவர்களை வைக்கிறார். देवीं सर्वेश्वरीं तदा रविवंश उद्भवं चक्रुः भूमिपालं महाबलम् अयोध्या अधिपतिं वीरं शत्रुघ्नं नाम पार्थिवं सर्वलक्षणसम्पन्नं महिषस्य आसने शुभे दत्त्वा राज्यं तदा तस्मै देवा इन्द्रपुरोगमाः स्वकीयैः वाहनैः सर्वे जग्मुः स्वानि आलयानि ते. ஸோ ராஜ்யம் தஸ்மை ததா தத்வா, ராஜ்யத்தை அவனிடம் ஒப்படைத்து விட்டு, தஸ்மை அவனிடம் அந்த சத்ருகனுக்கு ஒப்படைத்து விட்டு, இந்திர புரோகமாக தேவாக இந்திரனை முன்னிட்டு கொண்ட தேவர்கள் எல்லாரும் ஸ்வகீயைஹி வாகனகி, எல்லாரும் அவளுக்கெல்லாம் வாகனத்தில் தானே வருவா. ஸோ பறக்கிற விமானம் தான் அவளுடைய வீடே இருக்கும். ஸோ தன்னுடைய வாகனத்தில் சர்வே ஜக்முகு, எல்லாரும் அவள் கிளம்பி போயிட்டா. தேவர்கள் எல்லாரும் அவள் இடத்துக்கு சுவானி ஆலயானி, தன்னுடைய வீடுகளுக்கு அவர்கள் சென்றார்கள். இப்போ தேவலோகம்லாம் அவள் கண்ட்ரோலில் வந்துடுதே, அவள் வீட்டுக்கு அவள் போனா. राज्यं तदा तस्मै देवा इन्द्रपुरोगमाः स्वकीयैः वाहनैः सर्वे जग्मुः स्वानि आलयानि ते. गतेषु तेषु देवेषु पृथिव्यां पृथिवीपते धर्मराज्यं बभूव अथ प्रजाश्च सुखिताः तथा. ஸோ தேவேஷு தேஷு கதேஷு, தேவர்களான அவர்கள் சென்றவுடன் பிருத்திவிபத்தேன்னு கூப்பிட்றார். யார்? ஜனமேஜயனே. பிருத்திவியாம் தர்மராஜ்யம் பபுவ, பூமியில் தர்மராஜ்யம் ஏற்பட்டுடுது. மகிஷாசுரன் இருந்த வரைக்கும் ஒரே ஹிம்சை, மக்கள் எல்லாம் துன்பப்பட்டார்கள். இப்போ மகிஷன் போயிட்டான், சத்ருகுணன் ராஜான உடனே ஒரே தர்மராஜ்யமாக எடுத்து பிரஜாஷ்ட சுகிதாக, மக்கள் எல்லாரும் ரொம்ப ஆனந்தமாக சுகத்தோடு இருந்தார்கள். गतेषु तेषु देवेषु पृथिव्यां पृथिवीपते धर्मराज्यं बभूव अथ प्रजाश्च सुखिताः तथा. पर्जन्यः कालवर्षी च धराधान्यगुणावृता पादपाः फलपुष्पाढ्या बभूवुः सुखदाः सदा. ஸோ பர்ஜன்யக காலவர்ஷிச்ச, பர்ஜன்யகன மேகங்கள். ஸோ மேகங்கள் எல்லாம் காலத்தில் மழை பொழியிறது. காலவர்ஷி மழை காலத்தில் கரெக்டாக அந்த மழையெல்லாம் பெய்தது. தரா தானிய குணாவிரதா, பூமி வந்து அப்படியே தானியமெல்லாம் சசிய பயிர்கள்லாம் நல்லா வளர்ந்து செழிப்பாக இருக்குது, தானியங்கள்லாம் நிறைய கிடைக்கிறது. பாதப்பாக பலபுஷ்பாட்யாக, ஸோ பாதப்பாகனா பாதப்பனா மரம், மரங்கள் எல்லாம் பழங்கள் நிறைய கொடுக்குறது, புஷ்பங்கள் பழங்கள் எல்லாம் ரிச்சாக இருக்குது. ஆட்யான ரிச், அப்படி ரிச்சாக பழம் பூவெல்லாம் காய்க்கிறது. பபூஹு சுகதாக சதா, எல்லாமே சுகத்தை கொடுப்பதாக இருந்தன. पर्जन्यकालवर्षी च धराधान्यगुणावृता पादपाः फलपुष्पाढ्याः बभूवुः सुखदा सदा. तावश्च क्षीरसम्पन्नाः घटोऽग्न्यः कामदा नृणां नद्यः सुमार्गगाः स्वच्छाः शीतोदाः खगसंयुताः. ஸோ காவகாச்சா, காவகன்னா மாடுகள், மாடெல்லாம் க்ஷீர சம்பன்னாக, எக்கச்சக்கமாக பால், க்ஷீரம் நிறைய பால் கொடுக்குறது. கடோத்னியாகன்றார். ஊதஸ் அல்லது ஊதினி அப்படின்னு சொன்னா பாலோடு மடி, பசுவோடு மடி தான் பால் எடுப்போம் இல்லையா? ஸோ கட ஊதினியாகன்னு அர்த்தம், குடங்குடமாக பாலை கறக்கிறதான். கட்டான குடம். ஸோ குடங்குடமாக பாலை கறக்கக்கூடிய அப்படிப்பட்ட பசுக்கள் இருந்து தான் காமதான் நாம் விருப்பத்தை கொடுக்கக்கூடியவைகளாக மக்களுக்கு. அந்த பால் இருந்தால் நெய்யாச்சு, எல்லாமே பசு இருந்தால் சகலமும் கிடைக்கும். ஸோ அதனால தான் பசுவோட சேமத்தை எப்பவும் வேண்டிக்கணும் நம்ம இல்லையா? ஸோ காமதான் நாம் இஷ்டத்தை கொடுக்கக்கூடியவாக, குடங்குடமாக பாலை கொடுக்கக்கூடியதாக அந்த பசுக்கள் இருந்தன. நத்தியக சுமார்ககாக, நதிகள்லாம் அழகாக அப்படியே ஓடுறதான்.
நல்ல மார்க்கத்தில் அப்படி ஓடி ஸ்வச்சாக க்ளீனாக இருக்கான் தண்ணியெல்லாம். ஷீத உதாகா, ஷீத்தன குளிர்ந்த தண்ணி, அப்படி தண்ணியோடு கூட கக சம்யுதாக நிறைய பறவைகள் அப்போ தான் வரும். சுத்தமான ஜலத்தை சாக்கடையில் போய் வருமா? சாக்கடையில் வேணால் காக்கா வேணால் போகும், வேறு எதுவும் போகாது. அதனால கக சம்யுதாக, ககன்னு என்னது? பறவைகள். பறவைகளோடு கூடி குளிர்ந்த ஜலத்தோடு நதிகள் ஓடின. गावस्य மட்டும்தாம்மா உண்டு. गावस्य गावः च क्षीरसम्पन्नाः गणोज्ञः कामदा नृणां नद्यः सुमार्गकाः स्वच्छाः शीतोदाः खगसंयुताः ब्राह्मणा वेदतत्त्वाश्च यज्ञकर्मरताः तथा क्षत्रिया धर्मसंयुक्ता दान अध्ययन तत्पराः. ஸோ பிராமணர்கள் ஏன்னா கோபிராமணிய சுபமஸ்துன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ கோவை சொன்னோன்னு அடுத்த பிராமணர்களை சொல்கிறார். ஸோ பிராமணர்கள் வேத தத்துவாஷ்டா, அது வேத தத்துவங்களெல்லாம் அறிந்தவர்களாக இருந்தார்கள். பிராமணர்கள் அந்த உயர்ந்த பிராமணர்களாக யக்ஞ கர்மரத்தாக, எப்போவும் யக்ஞம் பண்ணிட்டு லோகக்ஷேமத்துக்காக யாக யக்கெல்லாம் பண்ணிட்டு அதிலே ஈடுபாடு உடையவர்களாக, கர்மரத்தாக அந்த கர்மத்தில் ஈடுபாடு உடையவர்களாக ததா அப்பொழுது ஆனார்கள். க்ஷத்ரியாக தர்ம சம்யுக்தாக, க்ஷத்ரியர்கள் அவர்களுடைய தர்மத்தில் கடைப்பிடித்து கொண்டு தான அத்தியன தத்பராக. ஸோ அத்தியனம் பண்ணுறதுனா படிக்கிறது. ஸோ சத்திரியர்கள் என்னெல்லாம் படிக்கணும் வேதத்தில் கற்றுக்கலாம். ஸோ தானம் பண்ணலாம். ஸோ அவர்கள் தானம் பண்ணுறது அவளுடைய முக்கியமான தர்மம். ஸோ அந்த சத்திரியர்களும் அவளுடைய தர்மத்தை கடைப்பிடித்து கொண்டிருந்தார்கள். யார்? சத்ருகனோட ஆட்சியில். ब्राह्मणा वेदतत्त्वाश्च यज्ञकर्मरताः तथा क्षत्रिया धर्मसंयुक्ताः दान अध्ययन तत्पराः शस्त्रविद्यारता नित्यं प्रजारक्षणतत्पराः न्यायदण्डधराः सर्वे राजानः शमसंयुताः. சஸ்திரவித்யாரதாக, சஸ்திரவித்யை ஆயுதங்கள்லாம் எரியற அந்த வித்தியில் எல்லாருமே சத்திரியர்கள் ரொம்ப ஈடுபாட்டோடு இருந்தார்கள். ஏன்னா அவளுக்கு தனுர்வித்யை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பிரஜாரக்ஷண தத்பராக, ராஜாக்கள் சத்திரியர்கள்லாம் ராஜாக்களாக இருப்பாள். அவர்கள் வந்து பிரஜைகளை காப்பாற்றக்கூடிய அந்த பொறுப்பில் இருப்பாள். ஸோ அதில் ஈடுபாடுடையவர்களாக அதை பண்பவர்களாக. நியாய தண்டதராக சர்வே, எல்லாரும் நியாயமான தண்டத்தை கொடுக்கறது. ஸோ யார் அபராதம் பண்ணலைன்னு சொன்னால் விடுதலை பண்ணிடுது. அபராதம் பண்ணின பிள்ளையே ஆனாலும் அவனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர்களாக. சர்வே ராஜானக, எல்லா ராஜாக்களும் அப்படி இருந்தார்களாம். ஷம சம்யுதாக, ஷமன ஷேமம், ஷேமத்தோடு கூடியவர்களாக, அல்லது ஷமம்னா மனசை அடக்கக்கூடியவர்களாக அப்படி இருந்தார்கள். शस्त्र विद्यारता नित्यं प्रजारक्षण तत्पराः न्यायदण्डधराः सर्वे राजानः क्षम संयुताः अविरोधः तु भूतानां सर्वेषां सम्बभूवः आकरादनदानॄणां प्रजा कोयूतसंयुताः சஸ்திர வித்யா அவிரோதகா தூ பூதானாம் சர்வேஷாம், அதாவது சர்வேஷாம் பூதானாம் எல்லா ஜந்துக்கள் எல்லா ஜீவர்கள் உலகத்தில் எல்லாருமே அவிரோதக, யாருக்கும் பரஸ்பரம் விரோதம் இல்லை. எல்லாரும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்தால், யாரும் யாரையும் வெறுக்காமல் விரோதம் இல்லாமல் அப்படி சேர்ந்து கூடி வாழ்ந்தார்கள். சம்பபுவக, அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி ஏற்பட்டது. ஆக்கராக தனதாக நிருணாம், ஆக்கரம்னு சொன்னா மைன் சுரங்கம், சுரங்கங்களெல்லாம் நல்லா காப்பர் ஓர் எல்லாம் கொடுக்குறது. எல்லாம் சுரங்கம்லாம் தோண்ட பொண்ணு மண்ணு மணியெல்லாம் வருது. ஸோ அப்படிப்பட்ட நிறைய ரிச்சாக தனத்தை கொடுப்பவையாக மக்களுக்கு நிருணாம். விரஜாகா கோயூத சம்யுதாக, விரஜங்கிறது விரஜபூமின்னு சொல்கிறோம் இல்லையா, இடைச்சேரி. ஸோ அங்கெல்லாம் பசுக்களை தான் அவளுக்கு தனம். ஸோ அந்த பசு தனத்தோடு கூடியவையாக இடைச்சேரிகள் ஆயின. சம்யுதாக, சம்யுதாக என்னது? கோ கூட்டம், யூத்தான கூட்டம். ஸோ பசு கூட்டம் நிறைந்தவையாக அந்த இடைச்சேரிகள் ஆயின. अविरोधः तु भूतानां सर्वेषां सम्बभूवः आकारादनदानॄणां प्रजा गोयूत संयुताः. ஆக்கராகான்னு படிக்கணும், ஆக்காரன்ல ஆக்கராக. ब्राह्मणाः क्षत्रिया वैश्याः शूद्राः च नृपसत्तम देवी भक्तिपराः सर्वे ஸோ பிராமணியர், சத்திரியர், வைஷ்யர், சூத்ரர் 4 ஜாதி.
எல்லாருமே நிருபசத்தமாக ஜனமே ஜெயா தேவி பக்தி பராகா, எல்லாரும் தேவிகிட்ட ரொம்ப பக்தி செலுத்தினார்கள். ஸோ சத்ருகுணன் ஆட்சி வந்து எல்லாமே மாறிப்போச்சு. ஸோ தேவியிடம் பக்தி செலுத்தக்கூடியவர்களாக சர்வே எல்லாரும் சம்பபூகு தராத்தலே, தராத்தலம்னா பூமி, பூமியில் எல்லாரும் அப்படி ஆனார்கள், தேவியோட பக்தியில் ஈடுபட்டார்கள். ब्राह्मणाः क्षत्रिया वैश्याः शूद्राः च नृपसत्तम देवी भक्तिपराः सर्वे सम्बभूवुः धरातले सर्वत्र यज्ञयूपाश्च मण्डपाश्च मनोहराः मकैः पूर्णादराः च आसन् ब्राह्मणैः क्षत्रियैः कृतैः சர்வத்திர யஜ்ஞயூபாஷா, எல்லா இடத்துலையும் அங்கங்கே யாகம் நடக்கிறது. ஸோ அதனால யாகத்துக்கு எப்போவுமே ஒரு பெரிய அந்த யூபஸ்தம்பம் நடுவா இல்லையா, யூபஸ்தம்பத்தை நடுறாலாம். எல்லா இடத்துலையும் யஜ்ஞ யூபம் பார்த்தா எங்கெல்லாம் யாகம் நடக்கிறதோ அங்கே எல்லாமே கம்பு கப்பாக தெரியறதான். மண்டபங்கள், யாக மண்டபங்கள் நிறைய நடக்கிறது. மனோகராக பார்க்குறதுக்கே ரொம்ப ஆனந்தமாக இருக்கான். மகைஹி பிராமணைஹி சத்ரியைஹி கிருத்தைஹி, அதாவது பிராமணர்களும் சத்திரியர்களும் செய்த இந்த யாகத்தால், மகைஹி அந்த யாகத்தால், தராஷ்ச பூர்ணா ஆசன், பூமி நிறைஞ்சிருந்துதான். பூமி ரொம்ப சந்தோஷப்பட்டா. எல்லாம் அவளுக்கு யாக யஜ்ஞம் பண்ணுறோச்சு, அவள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாள். सर्वत्र यज्ञयूपाश्च मण्डपाश्च मनोहराः मकैः पूर्णादराः च आसन् ब्राह्मणैः क्षत्रियैः कृतैः பதிவிரததரா நார்யக சுஷீலாः சத்யசம்யுதாः பித்ருபக்திபராः புத்ராः ஆசன் தர்மபராயணாः. நாரியக பதிவிரததராக, நாரி பெண்கள் எல்லாரும் பதி கணவன் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய அந்த விரதத்தோடு கூட இருந்தார்கள். சூஷீலாக நல்லொழுக்கத்தோடு கூடியவர்களாக, சத்தியசம்யுதாக சத்தியத்தோடு கூடியவர்களாக பெண்கள்லாம் அப்படி இருந்தாலாம். பித்ருபக்தி பராக புத்திராக, பிள்ளைகள் எப்படின்னா அப்பா மேலே அவ்வளோ பக்தியோடு கூட, ஸோ அப்படி பித்ருபக்தியோடு கூட இருந்தார்கள் பிள்ளைகள். தர்மபராயணாக ஆசன், அது மட்டும் இல்லை அந்த குழந்தைகள்லாம் தர்மத்தில் நிலை பெற்றவர்களாக இருந்தார்கள்.